உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சுவாமி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழுப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நான் ஒரு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. பூலிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. வாக்கிலுரை பொய்யே நினைப்பதும் கவடே ஆக்கை தினம் செய்வதகத்தியமே. நோக்கில் திருவிதமும் இப்படி நீ செய்வித்தால் முக்தி தருவிதமென் சொக்கநாத சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் போற்றி திருவகவல் என்ற இந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நமக்கு வருகின்ற அந்த வரி என்பது கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. ரொம்ப அருமையான ஒரு வரி இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. அது ரொம்ப அருமையான ஒரு போற்றி கிடைக்க போகுது. அந்த போற்றியை நம்ம இன்னைக்கு பார்க்கிறதுக்கு பெருமகிழ்ச்சி. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடியார் பெருமக்கள் ஒரு 4 பேரு 3 பேரு மேக்சிமம் ஒரு 15 பேரோட ஆரம்பிச்ச இந்த அடியார் திருக்கூட்டம் இன்னைக்கு ஸ்டார்டிங்லயே ஒரு 60 அடியார்கள் எல்லாம் அப்படியே அடியார்கள் காத்திருக்காங்க. அடியார்கள் வந்து இந்த அந்த திருவாசிந்தனைய அனுபவிக்கணும்னு காத்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே மகிழ்ச்சி. ஏன்னா இந்த திருவாசக சிந்தனை என்பது அடியனால ஆவது ஒன்றுள்ள சாமி. அடியன் நடத்துவதாக ஒரு நாளும் அடியன் நினைத்ததில்லை. இது பெருமானுடைய பெரும் கருணையினால ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் தேவையான ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் தேவையானவற்றை பெருமான் வழங்குவதாகவே அடியன் உணர்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் செய்த பெரும் பேரு. இன்றைய போற்றி திருவகவல் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். வழக்கமான டயலாக் தான். என்னுடைய வழக்கமான டயலாக் என்ன? போற்றி செய்வதனாலே இறைவனுக்கு ஏற்றமும் இரக்கமும் இல்லை. போற்றி செய்வதனால இந்த ஆன்மாவுக்குத்தான் உயர்வே தவிர சிவபெருமானுக்கு உயர்வு இல்லை. இதுல எல்லாரும் என்ன ஏது அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, நாம போற்றி செய்யும் போது நம்மளையும் அறியாம ஆகா நான் போற்றி செய்ய பெருமான் உயர்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற என்ன பாவனை வந்துருச்சுன்னா நம்ம போற்றி செய்வதனுடைய அந்த ஆணி அர்த்தமே அழிந்து விடும். அதனால நாம போற்றி செய்வது அவனுக்கு உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. அவனுடைய உயர்வை யாரும் அழித்து விட முடியாது. அவனை யாரும் தாழ்வாக நினைத்து விட முடியாது. யார் நினைத்தாலும் அவன் தாழ்வானவன் அல்ல. அவன் யாருன்னா தேவாதி தேவன் மகாதேவன் என்று சொல்லுகின்ற அத்தனை தேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடிய பெருமான். அதனாலதான் ஹரஹர நம பார்வதி பதையே அதுக்கப்புறம் சொல்லுவோம் மகா
அரகர மகாதேவா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹரஹர மகாதேவா அப்படின்ற வார்த்தையும் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்வதி பதையே. அப்படிப்பட்ட அந்த பெருமான் அப்படி மகாதேவனாக எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் தான் உயர்ந்தவன். அதுல மாற்று கருத்தே நமக்கு கிடையாது. பெருமானுடைய ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். சாமி அடியன் பேசுறது கேக்குதுங்களா சுவாமி? அடியன் பேசுறது கேக்குதுங்க. வீடியோ ஓரளவுக்கு தெளிவுதான சாமி? நன்றி. இப்போ முக்கியமான செய்தி, இறைவனை நாம் போற்றி செய்யும் போது ஒரு உணர்வு வந்துடக்கூடாது. நாம செய்யற போற்றில சாமி ஜெகஜோதியா இருக்காருன்ற நினைப்பு வந்துடக்கூடாது. நான் செஞ்ச அலங்காரத்துல தான் சாமி ஜெகஜோதியா இருக்காரு, நான் ஏத்தி வச்ச விளக்குலதான் சாமி ஜெகஜோதியா இருக்காருன்னு நினைச்சிட்டோம்னா அந்த விளக்கொலியில பெருமான் நிற்பது இல்லை. அந்த அந்த அதனுடைய அவனுடைய அந்த 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 ஆடம்பரத்துமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல பெருமான் நிற்ப அந்த பாவனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காகத்தான் அடியேன் பல்காலம் அடியார்கள்ட்ட வேண்டி விரும்பி கேட்கிறது. நாம போற்றி செய்யும் போது அது பெருமானுக்கு உயர்வை தந்துகிட்டு இருக்குன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அவனுக்கு எந்த உயர்வும் தாழ்வும் எப்பொழுதும் கிடையாது. அவன் உயர்ந்தவன்றல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா நாம செய்வதனால அவனுக்கு உயர்வு வருதுன்ற எண்ணம் தான் ராவனுடைய பக்திக்கும் நம்ம பக்திக்கும் ஒண்ணு. அப்ப சாமன் அப்படிதான் நினைச்சான். நான் போடுற அந்த பூசணையில சூரபத்மனும் அப்படிதான் நினைச்சான். என்னுடைய ஆகுதியில தான் பெருமானுக்கே உயர்வு வருதுன்ற மாதிரி பாவனை வச்சு பக்தி செய்தனாலதான் அந்த பக்தி முழுமை அடையல. அதனால நாம போற்றி செய்யும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த நாய் முன்னேறுவதற்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பிடிமானம் தான் போற்றி. நான் போற்றி செய்ய செய்ய என் ஆன்மா உயர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கல. இப்ப இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? நான் ஒவ்வொரு போற்றி செய்யும் போதும் நான் படுபாதாளத்துல இருந்தேன். இப்ப போற்றி செய்ய செய்ய பெருமான் என்ன பண்றான், என்னை தூக்கிக்கிட்டே வர, அந்த ஆன்மா உயர்ந்துகிட்டு இருக்கு, இந்த ஆன்மா என்ன மிகுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பாவனை உங்களை நல்வழிப்படுத்தும். உங்களுக்கு பக்தியில இருக்கிறதுலயே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிற அகந்தையை அழிச்சிடலாம். நமக்கு நான்ற எண்ணம் எல்லாம், ஆனா பக்தின்னு வந்துட்டாலே தான்ற எண்ணம் தன்னால வந்துடும். எல்லாருக்கும் என்னை போல சிறந்த பக்தி செய்து விட முடியுமா, என்னை போல மலர்கள் படித்து பெருமானுக்கு போற்றி விட முடியுமா, என்னை போல பல பாடல்கள் இசைத்து பாடி விட முடியுமா அப்படிங்கிற நினைப்பு வந்துடணும். அப்படி நினைப்பு வந்துடும். அந்த நினைப்புல இருந்து நாம நீங்கிறதுதான் பெரிய விஷயம். பக்தியில மட்டும் ஜான் ஏறுனா முளம் சரிக்கிறோம். அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், முளம் சறுக்குன்னு. அதனால நாம கொஞ்சம் முன்னேறி இருக்கோம்னு நினைக்க கூடாது. பக்தியில இன்னும் நான் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் நமக்கு செய்ய வேண்டிய. ஆக ஒரு செய்தி முக்கியம். இந்த செய்தியை கடைசி போற்றி திருவார்கள் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன். என்னன்னா, நாம போற்றி செய்வதனால இறைவனுக்கு உயர்வு தாழ்வு இல்லை. நாம போற்றி செய்வதால நம்ம ஆன்மாவுக்குத்தான் உயர்வு, நம்ம ஆன்மாவுக்குத்தான் உயிர்வு அப்படிங்கிற செய்திய நாம ரொம்ப ஆழ பதிக்கணும் நம்ம மனசுல. புரியுதுங்களா? பெருமானுக்கு போய் மாலை போடுறப்போ அவன் நல்லா இருக்கான்றது கிடையாது, என் ஆன்மா நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது. யாருக்கு? எனக்கு எங்க இருக்கு அப்ப தெரியல. ஒரு நிமிஷம் சாமி. சரியா? ஓகே, கரெக்டா 10 நிமிஷம் தான் வச்சிடணும். சரியா? அப்போ நம்ம இந்த போற்றி என்பது இந்த ஆன்மாவை உய்விக்க கிடைத்த அருமருந்து. இன்னொன்னு, இந்த ஆன்மா எதை எடுத்துட்டு போகுது? நம்ம போன அமர்வுல பார்த்தோம். இந்த ஆன்மா எதை எடுத்துட்டு போகும்? இந்த உயிர் போனதுக்கு அப்புறம், அந்த உடல் போனதுக்கு அப்புறம் ஆன்மா எதை எடுத்துக்கிட்டு போகும்? கரெக்டா சொல்றவங்களுக்கு இல்ல இல்ல நமது அறிவை எடுத்துட்டு போகும்.
அறிவு நல்லா அறிவை கவனிங்க. அருமை அருமை. விமலா தேவி அம்மா 100 ஆமா, நல்லா கவனிங்க. இது நம்ம எல்லாரும் ஐயோ எனக்கு தர வேண்டிய கூலி எனக்கு கொடுத்துருங்களேன், கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுவேன். தர வேண்டிய கூலி மட்டும் அடியார்கள் கொடுத்துருங்க. அடியேன் யாசகமாக இதை கேட்கிறேன். அடியார்கள்ட்ட அப்படிதான் கேட்கணும். சிவ அடியன் பெரும் பேரு. கூலி அப்படிங்கிறது புதிய அடியார்களுக்கு ஒரு செய்தி. கூலி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, உங்களுடைய முகக்குறிப்பு தான். நீங்க வீடியோ ஆன் பண்ணி உங்க முகக்குறிப்பை கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் அடியனுக்கு தருகின்ற பெரும் கூலி. அதனால அதுதான் கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா சுதாமா பார்க்கிறேன், ஜானகி அம்மா, சுசிலா அம்மா, கலைச்செழியன் அம்மா, கமல் அம்மா, லோகநாயகி அம்மா, விமலா தேவி அம்மா, குழந்தை வேலையா, கல்யாணி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சரஸ்வதி அம்மா, சாந்தி ஆறுமுகம் அம்மா, சாந்தா அம்மா, கௌரி அம்மா, கலைச்செல்வி அம்மா, வைரசிவகாமி அம்மா, குகப்பிரியா அம்மா, தேவகி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, பழனியப்பன் ஐயா, அங்கர்கண்ணி அம்மா, ரேமா அம்மா அவர்கள் மற்றும் இன்னொரு சரஸ்வதி அம்மா இருக்காங்க, சாந்தா அம்மா அவர்கள், கௌரி அம்மா அவர்கள், லோகநாயகி அம்மா அவர்கள், பொன்முடி இளங்கோவன் அம்மா அவர்கள், இவங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் பல்காலம் வீழ்ந்து வணங்குகின்ற அடியன் செய்த பெரும் பேர். என்னடா நம்ம பேர் கூலி கொடுத்துருன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க ஐயா. முகத்தரிசனத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க, இல்ல ஒரு பேப்பர் எடுத்து வச்சு பேரெல்லாம் ஒருத்தரா கூப்பிடுங்க. நாங்களாம் உள்ளே நையான்னு கையை தூக்குறோம். நீங்க கூலி கேட்டது இல்ல அடியவர்கள் பெரியவங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து கூலிதான், தப்பு இல்ல சாமி. புவனேஸ்வரி அம்மா, தெய்வநாயகி அம்மா, அம்மா சுவாமி பாத்துட்டேன், அம்மா பாத்துட்டேன், அல்லி அம்மா பாத்துட்டேன், புவனேஸ்வரி அம்மா பாத்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் பெரும் தவம் செய்திருக்கேன் இன்னைக்கு. உங்க எல்லாரையும் கலாபதி தியாகராஜன் அம்மா இருட்டா தெரியுது, இருந்தாலும் பாத்துட்டேன் அம்மாவை. தேவகி அம்மாவையும் பாத்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அடியன் செய்த பெரும் வணக்கம் ஐயா. தவம் 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 இல்லன்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க, ஏன்னா நம்ம பேரை சொல்றானே அப்படின்னா உங்க பேர் சொல்வதுதான் அடியனுடைய அர்ச்சனையே. உங்க பேர் தான் அடியனுக்கு அர்ச்சனை. கூப்பிடும் போது அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. ஏன்னா பேரை நீங்க ஒவ்வொரு பேரையும் சொல்லும் போது அதுல ஒரு இன்பம் இருக்குங்கய்யா. அடியனுக்கு தான் அது இன்பம். உங்க பேரை சொல்லும் போது அடியனுக்கு வந்து அங்கவி அம்மா கூப்பிடலைங்கய்யா. அங்கவி அம்மா அங்கமும் தெரியல, சாந்திவதி அம்மா மன்னிக்கிறோம், உங்களாம் தெரியல. எனக்கு முகம் தெரிஞ்சதுன்னா நான் கூப்பிட்டுருவேன். எல்லாமே சாந்தி ஆரம்பமா எல்லாமே தெரியும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகிழ்ச்சியோட உள்ள போயிடும். ஏன்னா முதல்ல நம்ம ஃபீஸ் வாங்கிடணும். ஃபீஸ் வாங்கிட்டு தான் வேலை செய்யணும். நம்ம அப்பா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம பெருமான் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால ஃபீஸ் வாங்கியாச்சு. குருவுக்கு காணிக்கை கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துட்டு தான் படிக்கணும். அதனாலதான் அடிநாயன் ஒருபோதும் அந்த இடத்துல இல்ல. அடியார்கள் திருவடிக்கு தொண்டு செய்ய வந்த தொண்டனை தவிர அடிநாயனுக்கு எந்த சிறப்பு இல்ல. மகிழ்ச்சி. சரி உள்ள போயிடலாம். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு எல்லாரோட நேமையும். வாத்தியார் இல்ல, வாத்தியார் வேலை பாக்குறவங்களுக்கு யார் எந்த வேலை பாக்குறோமோ அந்த வேலை கேரக்டராம இருப்போம், மாறமாட்டோம்ல. அதனால அந்த மாதிரி. சரி, இப்போ நம்ம எங்க விட்டோம் போன அமர்வுல? நம்ம கேட்டேன், என்ன கேட்ட, உங்களை பார்த்தோன்னே மறந்துடுவேன், நீங்க தான் கூப்பிடணும். நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்னு கேட்டீங்க. நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்னா போன அமர்வுல மறுத்தோம். என்ன மறுத்தோம்னா நல்வினை தீவினை எடுத்துட்டு போக மாட்டோம் இந்த ஆன்மால. ஏன்? இந்த ஆன்மா என்பது அறிவு பொருள். அறிவு வினைன்ற பொருள் சித்தாந்தம் படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? வினை என்பது என்ன? சடப்பொருள். வினைன்றது சடப்பொருள். அதனாலதான் வினை என்ன பண்ணாது, தானே வந்து வினை தானே வந்து ஊட்டாது. வினை தானே வந்து ஊட்டாது. அது என்ன பண்ணும்? ஒரு அறிவு பொருள் வந்துதான் ஊட்டும். ஏன்னா வினை சடப்பொருள். அதனால இந்த ஆன்மா சடப்பொருள் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்? ஆன்மா அறிவு பொருள். அறிவு பொருள் எடுத்துட்டு தான் போக முடியும். இந்த அறிவு விளக்கம் பெற்று போவதற்கு பேர் தான் என்னது? இந்த அறிவு விளக்கம் பெறுவதற்கு பேர் தான் நல்வினை. நல்வினை செஞ்சா அறிவு அதிகமா விளக்கம் பெறும். தீவினை செஞ்சா அறிவுல அதிகமா இருள் சூழும். அவ்வளவுதான். அறிவு அதிகம். அப்போ நீங்க போறப்போ உங்க அறிவுல அதிகமா விளக்கம் பெறுதா இல்ல அதிகமா இருள் சூழுதான்றதுதான் இந்த ஆன்மா எடுத்துட்டு போவதே தவிர நல்வினை தீவினை இந்த ஆன்மா எடுத்துட்டு போவது இல்லை. புரியுதுங்களா? இந்த ஆன்மா அதிகமா டார்க்னஸ் இருக்கு, வீடு ரொம்ப டார்க்கா இருக்கு, என்ன பண்ணுவோம்? ஒரு லைட்டு போட்டோம், இருந்தாலும் டிம்மாவே இருக்கு, என்ன பண்ணுவோம்? இன்னொரு லைட்டு போடுவோம்ல, இன்னொரு லைட்டு போடுவோம், அந்த பக்கம் லைட் போடுவோம், சைட்ல எல்லாம் லைட்டு போடுவோம். அப்படி அந்த வீட்டோட ஹால் சைஸுக்கு அந்த இருட்டு அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம விளக்க ஏற்றுவோம். அது போல இந்த ஆன்மா பெற்ற அந்த இருளுக்கு தகுந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒளி தருவார். அதுதான் நமக்கு பிறப்பு. அந்த ஒளியை நம்ம பயன்படுத்திக்கிட்டா நல்வினை,
பயன்படுத்திக்காம இருளை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம்னா தீவினை. அவ்வளவுதானே தவிர நல்வினை தீவினை என்பது இந்த ஆன்மா எடுத்துட்டு போவது இல்லை. இந்த ஆன்மா எடுத்துட்டு போகிறது அறிவின் விளக்கம் அல்லது அறிவின் இருள். இந்த அறிவுல இருள் பெற்று போகும், இல்ல அறிவுல விளக்கம் பெற்று போகும். இந்த ரெண்டு தான் இந்த ஆன்மாவினுடைய செய்தியை தவிர மிச்ச செய்திகள் அல்ல அப்படிங்கிறத அடியார்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த பிறவியில இந்த ஆன்மா அறிவுல முழு விளக்கம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, போதுமா? அதுக்கு தானே வந்திருக்கு இந்த பிறவில. இப்ப ஆன்மாவினுடைய உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஆன்மாவினுடைய முழு அறிவு விளக்கம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். ஆன்மாவினுடைய முழு அறிவு விளக்கம் ஒன்னே ஒண்ணுதான். அறிவால் அறிந்து உன் இருதால் பணிந்து. போன அமர்வுல அதான் பார்த்தோம். அறிவால் அறிந்து உன் இருதால். இந்த ஆன்மா முழு அறிவு விளக்கம் பெறணும்னா ஒரே ஒரு செய்தி தான். என்ன? சிவபெருமான் ஒருவனை தவிர வேற உயர்ந்த பொருள் எதுவும் இல்லை என்ற உணர்வு தான் இந்த ஆன்மா எடுத்துட்டு போகக்கூடிய அறிவு. இந்த ஆன்மா எடுத்துட்டு போகக்கூடிய அறிவு என்பது என்னன்னா, நாம சிவத்தை தவிர வேறொரு பொருள் மீது நாட்டமில்லாத தன்மை. சிவன் தான் எல்லாத்தையும் தருது அப்படிங்கிற நம்பிக்கை தான். நம்பிக்கைன்னா மூட நம்பிக்கை கிடையாது. இது நல்லா நினைச்சுக்கோங்க. சைவ சித்தாந்தம் மூட நம்பிக்கை கிடையாது. இதுதான் முழு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய அறிவு. புரிதுங்களா? எல்லாத்துக்கும் புரிதுங்களா? இப்போ இந்த அறிவை பெறுவதற்காகத்தான் பல பிறவிகள் எடுத்துட்டே வருது இந்த ஆன்மா. ஆனா ஒரு செய்தி, விரிகடல் அருமையில் எளிய அழகே போற்றி. எத்தனாவது போற்றி? 126வது போற்றி. அதான் போன அமர்வுல பார்த்தோம். அருமையில் எளிய அழகே போற்றி. இறைவன் அருமை என்றால் ரொம்ப தூரத்துல இருக்குது. அருமை என்றால் என்ன? கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம தூரத்துல இருந்தா அது பேர் அருமைன்னு சொல்லுவோம். அதனால அருமை. எளியன்னா அவன் இறங்கி வந்துட்டான். இப்போ எத்தனை ஆன்மாக்கள் இருக்கு நினைச்சு பாருங்க. எத்தனை ஆன்மாக்கள் இருக்கு இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்சு? எவ்வளவு பேர் இருப்பாங்க? நீங்க தான் சொல்லணும். எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு குத்து மதிப்பா, ஒரு தோராயமா எவ்வளவு பேர் இருப்பாங்க? கோடி கோடியா இருக்குங்க. கோடி கோடியா இருக்காங்க. நம்ம இந்தியாவோட ஜனத்தொகையே எத்தனையோ கோடி, 150 கோடி 160 கோடி வந்துருச்சு. அப்போ கோடி கோடியா இருக்கிற மக்கள் தொகையில இன்னைக்கு இந்த திருவாசக சிந்தனையில எத்தனை பேர் வந்திருக்கோம்? 72 பேர் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த திருவாசக 72 பேர் வந்திருக்கும். அப்போ நமக்கு மட்டும்தான் பெருமாள் என்ன நினைக்கிறான்? அறிவுல விளக்கம் வரணும்னு நம்மளுடைய நல்வினை இங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். நம்மளுடைய நல்வினை இங்க நம்மளை கொண்டு வந்திருக்கு. எதுக்கு? நம்ம அறிவுல விளக்கம் பெறணும். அதுலயும் சிவத்தை சரியாக பேசுகின்ற இடம் நம்முடைய திருவாசக சிந்தனை. வேற எங்கேயும் கிடையாது. சிவத்தை சரியாக பேசுற இடம் நம்மளுடைய அந்த இடத்துல நம்ம கூட்டு வச்சிருக்கு. இதுல நாம என்ன சொல்ல போறோம்? சிவம் தான் உயர்ந்தது, சிவம் தான் உயர்ந்ததுன்னு 493 அமர்வுகளா சொல்லிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த வகையில நமக்கு சிவம் தான் உயர்ந்ததுன்றதை எப்படியோ மனசுல உள்ள கொண்டு போகணும்னு பெருமாள் நினைச்சுட்டான். அதனால நம்ம கூட்டு வச்சிருக்கான். அதனாலதான் யாரு? அருமையில் எளிய அழகே போற்றி. அழகுன்னு என்ன அர்த்தம்? போன அமர்வுல பார்த்தோம். அழகுன்னு என்ன அர்த்தம்? இருக்க வேண்டிய இடத்தில் அழகா இருக்க வேண்டிய இடத்தில் எல்லாம் இருக்கிறதுங்க ஐயா. இருக்கிறது தான். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் அழகு. கண்ணு அழகுதான். பாத்தீங்களா? சில பேருக்கு கண்ணு மீன் கண்ணு மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான கண்ணு. அது புடனில இருந்தா எப்படி இருக்கும்? கண்ணு அழகாத்தான் இருக்கு, ஆனா அது புடனில இருக்கு. எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுங்க. மூக்கு நல்ல ஷார்ப்பா கெரி மூக்கு, ஆனா நெத்தியில இருக்கு. புரியுதுங்களா? அந்த பொருள் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். எவ்வளவு அளவுல இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அழகு. அப்ப அழகு என்பது என்னன்னா, இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அழகு. நல்ல பெட்டு எடுத்துட்டு கொண்டு போய் கிச்சன்ல போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அழகா? அது பெட்ரூம்ல தான் போடணும். கேஸ் ஸ்டவ் கொண்டு போய் நம்ம இதுல வச்சிடறோம். சூப்பர் கேஸ் ஸ்டவ் அழகா இருக்கு, பிரஸ்டீஜ்ல 5500 ரூபாய் கிளாஸ் போட்டு அப்படியே 3 பர்னர்ஸ் வச்சிருக்கேன். எடுத்துட்டு போய் இது நம்ம பெட்ரூம்ல வச்சுட்டோம். அது பெட்ல மேல வச்சுட்டோம். அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அழகான கேஸ் தான், ஆனா எங்க போயிடுச்சு? அதனுடைய இடத்துல இல்லை. அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அழகு. ஆன்மா எப்படிப்பட்ட பொருள்? அறிவு பொருள். கவனிங்க, இந்த அறிவு பொருள் எங்க இருந்தா அழகு? அறிவு பொருளோட சேர்ந்த அழகு. ஆமாவா இல்லையா?
இந்த அறிவு பொருளோட சேர்ந்தா அழகு. அறிவு பொருள் யார்தான் அறிவு பொருள்? சிவன் தான் அறிவு பொருள். சிவபெருமானுக்கு அறிவுனே பேரு. சிவபெருமானுக்கு பேர் என்னது? அறிவுன்னு பேரு. அறிவுன்றது சிவபெருமானுடைய பேர். அவன் நிறைய நாமாவளி இருக்கு இல்லையா, நாமாவளியில அறிவுன்ற பேரு. ஏய் சும்மா அடிச்சுட ஆனந்த், ஏதாச்சும் ஒண்ணு சொல்றது, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது, அதெல்லாம் கேட்டுருங்க. நான் காரணமா சொல்றேன். இந்த பாட்டை நீங்க கேட்டு வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அறிவோய் நீனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீனா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எனக்கு வேண்டதெல்லாம் சாமி அறிவோய் நீனா அறிந்து கொள்கின்றான் அப்படிதான் நினைக்கிறோம். ஆமா தானே? எனக்கு தேவையானதெல்லாம் சாமி அறிஞ்சுக்கிறான், அதனால வேண்டத்தக்கது அறிவோய், எனக்கு வேண்டியதெல்லாம் சாமிக்கு தெரியும், வேண்ட முழுதும் தருவோய் நீ, அப்ப அது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அப்படி அப்படி கிடையாது. அந்த பொருளுக்கு அது கிடையாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீனா பேச பெரிதும் பெரியாய் நீயே சொல்லுவோமா பாட்டு? அந்த பாட்டு என்னது? நம்ம வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, ஓசை ஒளி எல்லாம், ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் என்னது? பேச பெரிதும் விளக்கெல்லாம் ஆனாய் பெரியாய் நீயே, பேச பெரிதும் பெரியாய்னு சொல்லுவோம். ஓ, பேச பெரிதும் இனியாய் நீ. அப்புறம் பாடுங்க, கரெக்டா பாடுங்க. எனக்கு அந்த வார்த்தை வரல. பெரியா எங்க வருது? பிரானாய் பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடி என்மேல் வைத்தாய் நீயே. இல்ல பெரியாய் வார்த்தை வரலையா? பெரியாய் தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற் சோதி. அருமை. இப்ப இத பாத்தீங்கன்னா, இனிமையானவனை எப்படி கூப்பிடலாம்? இனியாயின்னு கூப்பிடலாம். இனிமையானவனை இனியாயின்னு கூப்பிடலாம். அது போல பெரியவனை பெரியாயின்னு கூப்பிடலாம். அறிவுடையவனை அறிவாயின்னு கூப்பிடலாம். அறிவுடையவன் எப்படி கூப்பிடலாம்? அறிவாய், இனியாய், பெரியாய். இப்போ என்ன கவனிங்க, பெரியவங்க எல்லாம் எப்படி கூப்பிடணும்? பெரியவங்க எல்லாம் ஓய்ன்னு சொல்லி கூப்பிடணும். ஓய், என்ன ஓய் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? என்ன ஓய், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன ஓய், ஓய் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி கிராமத்துல எல்லாம் கூப்பிட்டா ஓய் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்துல எல்லாம் கூப்பிட்டா பழைய படங்கள்லாம் அந்த மாதிரிதாங்க வரும் வசனம். என்னம்மா ஓய் அப்படின்னு தான். என்ன ஓய், என்ன ஓய்னா என்னங்க அப்படின்னு அர்த்தம். ஓய்னா இங்கன்னு அர்த்தம். ஓய்னா என்னது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஓய். அப்போ அறிவு கூட்டல் ஓய்னு என்ன அர்த்தம்? அறிவு மதுரை பாஷைங்கிறாங்க ஐயா. இல்ல, மதுரை பாஷை மட்டும் கிடையாது, தமிழ்ல அது ஒரு விளக்கம் இருக்கு. ஓய்னு சொல்றது உயர்வு விகுதியா சொல்றது. அவங்க இவங்கன்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஓய். அப்போ அறிவு கூட்டல் ஓய் என்னது? அறிவோய். அப்போ சிவபெருமான் யாருன்னா அறிவோய். என்ன அறிவோய்? வேண்டத்தக்கது எப்படி? நல்லா கவனிங்க. வேண்டத்தக்கது அறிவோய். அறிவோய்னா எனக்கு முன்னாடி இருக்கிற அறிவுடைய பெருமானே நீதான் அர்த்தம். அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? வேண்டத்தக்கது அறிவோய் நீ. புரியுதுங்களா? வேண்டத்தக்கது, எனக்கு வேண்டத்தக்கது எது? அறிவோய் ஆகிய அறிவுடைய பொருளாகிய நீதான். அதுக்குதான் அதான் அர்த்தம். வேண்டத்தக்கது அறிவோய்னா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேண்டத்தக்கது அறிவு கூட்டல் ஓய், அறிவோய் நீ. வேண்ட முழுதும் தருவோய் நீ. தருகின்றவன் தருவோய், அறிகின்றவன் அறிவுடையவன் அறிவோய். புரியுதுங்களா? தருகின்றவன் தருவோய், அறிகின்றவன் அறிவோய். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. வேண்ட முழுதும் தருவோய்னா முழுமையா தர்றவன் யாருதான்? தன்னை முழுமையா தர்றவன் யாருதான்? நம்ம அப்பன் சிவபெருமான் மட்டும்தான். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளுடைய பெட்டர் ஹாஃப்னு சொல்றோம்ல எல்லாரும். பெட்டர் ஹாஃப்னா யாரு?
வீட்டுக்காரம்மா அந்த அம்மா தான் ஃபுல்லா அந்த அம்மா ஃபுல்லாவ தரும். அந்த ஐயா ஃபுல்லாவ தருவாரு. அந்த ஐயாவோட பாசத்தை கொஞ்சம் யாருக்கு கூறு போட்டுருவாரு? அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா போட்டுவாரா இல்லையா? முழு பாசம் நமக்கு கிடைக்குமா? நமக்கு முழுமையா தன்னை தர்றது யாரு இருக்கா? சரி, நம்ம பெத்த புள்ளதானே, நமக்கு முழுமையான பாசம் தருமான்னு கேட்டா அதுக்கு பாசம் எங்க இருக்கு? கார் மேல இருக்கு, வீடு மேல இருக்கு, பொண்ணு மேல இருக்கு, இது மாதிரி நிறைய மேல இருக்கு. அப்போ யாருமே தன்னை முழுமையாக தருவதில்லை. ஆனா சிவம் ஒருவன் தான் தன்னை முழுமையாக தருகின்றவன். அதனாலதான் வேண்ட முழுதும் தருவோய் நீ. தன்னை முழுமையா தர்ற ஒருத்தன் யாருதான்? சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது. நீங்க பிரம்மதேவனுக்கு நினைச்சுக்கிட்டீங்க, பிரம்மதேவன் தான் உயர்ந்தவன், அவனை கும்பிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் தருவான். எவ்வளவுதான் தருவான்? 25% தான் தருவான். மிச்சம் எல்லாம் யாருக்கு? தான் பிள்ளைக்கு, தான் குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் போகதான் தருவான். புரிஞ்சுதுங்களா? ஆனா சிவம் ஒண்ணுதான். நீ கேட்கலாம், இது எப்படிங்க நியாயம்? சிவபெருமானுக்கும் குழந்தை இருக்குல்ல, சிவபெருமானுக்கும் முருகன் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கிறப்ப அவங்க கிட்ட எல்லாம் பாசம் போயிட்டு தானே வரும். ஆமாவா இல்லையா? நீங்க நைட்டு கேள்வி கேட்கலாம்ல. சிவபெருமானு எப்படிங்க முழுமையா தருவார்? அந்த அம்மா தான் பாதி வாங்கிருச்சு. யாரு? அந்த அம்மா அன்னை பராசக்தி என்ன பண்ணிட்டா? பாதி வாங்கிட்டால. அப்புறம் எப்படி அந்த ஆளே அரைகுறையா இருக்காரு, அவர் எப்படிங்க முழுசா தருவாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. சிவபெருமானுடைய ஒரு சக்தி என்பது அவனுடைய கருணை தான். நம்ம தான் சும்மா அம்பாலா காட்டுறோம். சிவபெருமானுடைய ஒரு சக்தி என்பது அவனுடைய கருணை தான். அவனையும் அவன் கருணையை பிரிக்க முடியாதுன்னு காட்டுறதுதான் அவளும் அவனும் அப்படி இருக்கிறது. விநாயகர் யாரு? நாதம். முருகன் யாரு? விந்து. விந்துனா ஒளி. ஒளின்னு லைட்டுன்னு சொல்லுவோம், லைட்டு, பாக்குற லைட்டு. விநாயகர் யாரு? சவுண்டு, கேட்கிற சவுண்டு. ஏன்னா இந்த பரபிரம்மத்துல இருந்து விழிஞ்சது உடஞ்சதுதான் எது? நாதம், விந்து என்று சொல்றீங்கன்னா ரெண்டு பொருள். அவனுக்கு என்ன கிடையாது? ஆனாவன் சிவபெருமான் ஆனா? சரி, பெண்ணா? சரி, ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாலினம் சொல்லக்கூடிய அலியா? இல்ல. அவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அலியும் அல்ல. அப்ப ஆண் பெண் இல்லாதவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அதெல்லாம் என்னது? தத்துவங்கள் தான். அவனுக்கு குழந்தை யாருதான்? யாரு? அடியார்கள் ஐயா. அடியார்கள் ஐயா, நம்ம தாங்க ஐயா. கரெக்டா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். உயிரினங்கள் அனைத்தும் ஐயா, எல்லா உயிரினங்களும். சரி, இப்ப சொல்லுங்க. சரி, உயிரினங்கள் அனைத்தும் அவனுடைய அன்பு கூறு போட்டுருவான்ல. இப்போ ஆன்மாக்கள் அனைவரும் ஒரு குழந்தைதான். கரெக்ட், ஆன்மாக்கள் கரெக்ட் தான். அவனுக்கு எல்லா உயிர்களும் அவனுடைய பிள்ளைங்க தான். நல்லா கவனிங்க. அப்ப நமக்கு அம்மா கிட்ட ஒரு 10 பிள்ளைங்க இருக்குது. 10 பிள்ளைங்க அம்மாவுக்கு இருக்கு. இந்த காலத்துல 10 பிள்ளைங்க இல்ல, ஒரு 2 பிள்ளை வச்சுக்கோங்க, 3 பிள்ளை வச்சுக்கோங்க. 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்கள்ல என்னதான் இருந்தாலும் அந்த தாய்க்கு என்ன ஆகும்? அந்த தலைப்புள்ள மேல, மூத்த பிள்ளை மேல ஒரு பாசம், ஒரு காபி தூள் ஸ்பூன் அதிகமா தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு டீ தூள் ஸ்பூன் அதிகமா தான், தூக்கலா தான் இருக்கும். என்ன கன்றாவினே தெரியாது. அப்புறம் கடைசி பிள்ளை மேல பாசம் இருக்கும். கடைசி பிள்ளை மேல கொஞ்சம் செல்லம் அதிகமா இருக்கும். நடுவுல பிறந்த பிள்ளை மேல பாசம் இல்ல, கடைசிக்குள்ள மேல செல்லம் அதிகமா இருக்கும். நல்லா கவனிங்க. செல்லம் எது பண்ணாலும் அதை விட்டுருவாங்க. ஆனா பாசம்னு வச்சுக்கிட்டா தாய்க்கு தலைப்புள்ளதான். அது என்னமோ தெரியல, அது எல்லாருக்கும். சரி, நான் ஒண்ணு, ஆனா மூத்த பிள்ளையோ நீங்க கடைசி பிள்ளையோ என்னமோ வச்சுக்கோங்க. ஆனா தாயினுடைய பாசம் கூறு போடப்படுதா? அவளுக்கு 100% இருக்குன்னா கொஞ்சம் என்ன கொடுத்துருவா? பெரிய பிள்ளை என்னதான் இருந்தாலும், பெரிய பிள்ளை இன்னைக்கு வரலையே, என்ன என் பிள்ளை நான் எல்லாம் சாப்பிடாது, என்ன பண்ணுச்சோ ஏது பண்ணுச்சோ அப்படின்ற எண்ணம் மனசு. இப்போ தாயினுடைய அப்ப எத்தனை பிள்ளை இருக்கோ அத்தனை பிள்ளைக்கு கொஞ்சம் அன்பு பாசம் கூறு போடுவோமா இல்லையா? அப்ப நான் பெருமானுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அப்ப பாசம் கூறு போட்டான்னா அவன் முழுமையா தருவானா? தரல இல்ல, அப்படி கிடையாது. அங்கதான் தப்பணும். இப்ப சொல்லுங்க, சிவபெருமானுக்கு புள்ள யாரு? கூறு போட்டு கொடுக்க வேண்டங்க ஐயாவா. நினைச்ச மாத்திரத்தை எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கக்கூடிய இது இருக்கு அவனுக்கு. அருமை, நம்மள மாதிரி ஆன்மா மாதிரி திட்டறி அருமை. இப்ப இன்னும் கேக்குறது, இப்ப தெளிவா சொல்லுங்க, சிவபெருமானுக்கு புள்ளை யாரு?
அடியார்கள் தாங்க எல்லாருமே ஆன்மாக்கள். பிள்ளையார் முருகன் கரெக்டா சொல்லுங்க. மூத்த பிள்ளை சிவபெருமானுக்கு இல்ல, இல்ல. அனைத்து அதுதான் நான் ரூல் அவுட் ஆன்மாக்களுமே பண்ணிட்டேன். அது ரூல் அவுட் சிவபெருமான் பண்ணிட்டேன். அந்த ஆன்சரை விட்டுருங்க. இப்ப தெளிவா சொல்லுங்க. ஐயா தெளிவா அந்த சொல்றவங்களுக்கு சிவமே தான் பிள்ளை. இல்ல, ஒரு நிமிஷம். ஒரு மூத்த பிள்ளை நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் வெயிட் பண்ணிக்கலாம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன அமர்வுல. நிறைய அமர்வுக்கு முன்னாடி சொன்னேன். நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்கலாம். சிவபெருமானுக்கு புள்ளை யாரு? நான் சிங்குலரா சொல்லிட்டேன். அதுதான் க்ளூ. பிள்ளைகள் யாருன்னு சொல்ல. பிள்ளையார் தான், மூத்த பிள்ளையார் தான். அப்ப நம்ம மேல அன்பு இல்லையா? சரி, இப்ப ஆன்சரை நான் சொல்லிடுறேன். சிவபெருமானுக்கு பிள்ளை என்பது நாமன் சொன்னீங்கல்ல, நாமன் வீரபத்ரன் ஐயா, வீரபத்ரன். இல்ல இல்ல நான் சார் இல்ல இல்ல நிமித்து. நான் தான் சொல்லணும். சிவபெருமான பிள்ளை நான் மட்டும்தான். அவன் ஒவ்வொரு ஆன்மாவையும் எப்படி பாத்துக்கிறான்னா, அம்மா ஒரே பானையில சோறு பொங்கி 10 பேருக்கு சோறு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறவன் கிடையாது. நமக்கு தனிப்பானை, நமக்கு தனி சாதம், நமக்கு தனி அடுப்பு, நமக்கு தனி விஷயம். நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பான், அதே சமயத்துல உங்களையும் பார்த்துட்டு இருப்பான். அதுதான் அவன் இறைவன். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாம நீங்க பாத்துருக்கீங்களா? 6 முகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகனும் இனிய பெயர் கொண்டார். அந்த பாட்டுல பாத்தீங்களா? முருகன் 6 பெண்கள்கிட்டையும் சமமா இருப்பான். வேற வேற மாதிரி இருப்பான். 6 பெண்கள்கிட்டையும் அப்படியே அவனே பிரிஞ்சு 6 பெண்கள்கிட்டையும் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி சிவம் அத்தனை உயிர்கள்ட்டையும் தனியா பிரிஞ்சு நிற்கும். ஒவ்வொரு பிள்ளைகிட்ட நினைச்சு பாருங்க. 10 பிள்ளை இருந்தா அம்மா 10 பிள்ளைக்கு தனியா பிரிஞ்சு நிற்பான். அப்படி ஒரு அம்மா எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்படி அம்மா பார்க்க 10 பிள்ளைங்க இருந்தா 10 பிள்ளைக்கு தனியா பிரிஞ்சு நிற்பான். அப்படி ஒரு அப்போ முக்கியமான செய்தி, 10 பிள்ளைங்க இருந்தா 10 பிள்ளைங்களுக்கும் தனித்தனியா நிக்கக்கூடிய ஒரு அம்மா தான் சிவபெருமான். கோடி உயிர்களுக்கும் தனித்தனியா நிற்பான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு மட்டும்தான் இப்ப சேவம் பண்ணிட்டு இருக்கான், வேற யாருக்கும் பண்ணல. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு உங்களுக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் ஒருவன் இறைவன் முழுமையாக உங்களுக்கு தந்துட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு? 10 பிள்ளை இருந்தா 10 பிள்ளைக்கும் 10 அம்மா பிரிஞ்சிடும். 10 பிள்ளைக்கும் தனித்தனியா தான் கவனிக்கும். இந்த பிள்ளைக்கு என்னது, இந்த பிள்ளைக்கு என்னவோ அதெல்லாம் கிடையாது. மொத்தமா ஒரே சாம்பாரு, கத்திரிக்காய் ஒரு பிள்ளைக்கு பிடிச்சா கத்திரிக்காய், இன்னொரு பிள்ளைக்கு அதே குழம்பு இது முருங்கைக்காய் பிடிக்கும், அள்ளி அப்படியே முருங்கைக்காய் அப்படி போடுறவன் கிடையாது. நமக்காக தனியா கத்திரிக்காவை கட் பண்ணுவான், நமக்காக தனியா குழம்பு வைப்பான், தனியா சாதம் வைப்பான், நமக்காக தனித்தனியா தான் ஊட்டுறான். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் புழுவா இருந்தாலும் சரி, புல்லா இருந்தாலும் சரி. நினைச்சு பாருங்க, எத்தனை கோடி புல்லு இருக்கு. புல்வெளி பாக்குறீங்கல்ல? ஒரு நிமிஷம் என்ன பாருங்க எல்லாரும், ஒரே நிமிஷம். அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சா? அந்த பாட்டு 6 அப்படி புல்வெளியை பாக்குற எத்தனை புல்லு இருக்கும்? ஊட்டிக்கு போறீங்க, புல்வெளி நிறைய இருக்குமா? எவ்வளவு புல்லு இருக்கும்? கோடி கணக்குல புல் இருக்குமா? அந்த கோடி கணக்கான புல்லுக்கும் பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? கோடிக்கணக்கான புல்லுக்கும் ஒரு கோடிக்கணக்கான அம்மா உட்கார்ந்து அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? அது எடுத்த வினைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு காட்டுல கோடி மரங்கள் இருக்கு. கோடி மரங்களுக்கும், நான் சொல்றது மனிதர்களுக்கு சொல்லல, கோடி மரங்கள் இருக்கு. கோடி மரங்களுக்கும் அவன் ஒருத்தன் தாயா நின்று ஊத்திட்டு இருக்கான். எத்தனை கோடி எறும்புகள் இருக்கும். ஒவ்வொரு எறும்புக்கும் அவன் தாய், தனித்தனி தாய். எப்படி கேட்கும் போது எப்படி இருக்கு? பிரமிப்பா இருக்கா? ஒவ்வொரு எறும்புக்கும் தனித்தனி தாய். சொல்லும் போது எனக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு கரையானுக்கும் தனித்தனி தாய். ஒவ்வொரு சிலந்தி, உயிர், பூச்சி, பள்ளி எல்லாத்துக்கும் தாயா நிக்கிறவன் நமக்கும் என்னவா இருக்கிறான்? நமக்கும் தாயா நிக்கிறான்.
நமக்கும் பெருமான் தாயா நிக்கிறான். எப்படி தாயா நிக்கிறான்? ஷேரிங் கிடையாது, ஷேரிங் மதர் கிடையாது. நீங்க அந்த மூக்குத்தி அம்மன் படம் பார்த்திருக்கீங்களா? மூக்குத்தி அம்மன் படம் பார்த்திருக்கீங்க. அதுல வந்து அம்மா இது இவங்க வந்து நம்ம ஊர்வசி அம்மா வந்து படுத்திருப்பாங்க நடுவுல. ஏமா இந்த பக்கம் திரும்பி படுமா அப்படின்னு ஒரு பிள்ளை இருக்கும். ஏமா இந்த பக்கம் திரும்பி படுமா உடனே இங்க பாரு நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், இந்த பாதி உனக்கு இந்த பாதி உனக்கு அந்த சொல்லுவாங்க. எனக்கு அந்த டைலாக் கேட்டிருக்கீங்களா? அந்த அப்படி எங்க வீட்லயும் அந்த மாதிரி நடக்கும். இப்ப நாங்கெல்லாம் படுத்திருப்போமா, எங்க அம்மா இந்த பக்கம் திரும்புவாங்க, ஏமா இந்த பக்கம் திரும்ப, எங்க அம்மா நீ பேசாம நேரா பாத்துக்க, நாங்க பாதி மூஞ்சி நாங்க சின்ன வயசுல பார்த்த டைலாக் திரும்ப சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ என்னுடைய தாயா இருந்தாலும் அவ பாதி ஷேர் பண்ணிக்கிறான். யாரு? தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பாதி ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதே சமயத்துல என்கிட்ட. ஆனா இவன் நோ ஷேரிங், இவன் ஷேரிங் மதர் கிடையாது. He is dedicated mother. அவன் யாருன்னா நமக்காக மட்டும்தான் இருப்பான். அம்மா என்ன பண்ணுவா? இருப்பா, துவைச்சிட்டு இருப்பான்ல, பிள்ளைய கட்டி போட்டு பிள்ளை தூங்கி தொட்டில் ஆடிட்டு இருக்கும். பிள்ளை என்ன பண்ணிடும்? தொட்டில இருந்து இறங்கி, நான் துவைக்கிற பிள்ளை தொட்டில இருந்து இறங்கி அது பேசா வீட்டை உழப்பிட்டு இருக்கும். பார்த்தா அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பா? துவைச்சிட்டு இருப்பான். இவன் அப்படி கிடையாது. பிள்ளைய தொட்டில போட்டு குத்த வச்சே உட்காந்து இருப்பான். எப்ப எந்திரிக்கும்? எப்ப எந்திரிக்கும்? எந்திரிச்ச உடனே இதுக்கு என்ன தேவை? இது எப்படியாவது இதுக்கு அறிவு விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு எப்படியாவது அறிவு விளக்கம். இந்த பிறவியில இந்த குழந்தை என் பிள்ளை என்கிட்ட அறிவு விளக்கத்தோட வந்துடணும். என்னெல்லாம் பண்ணலாம் பாப்பான், லிஸ்ட் எடுப்பான். ஒரு நல்வினை பண்ணிருக்கா, தூக்கு போடு, திருவாசகம் படி. எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தி இந்த பிறவிங்கிற நோயில இருந்து காப்பாத்தி, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அப்படியே நோய்பட்டுட்டா அப்படி அது கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டே இருப்பாள்ல, அம்மாவா இல்லையா? கண்ணு முழிச்சு பாத்துட்டே இருப்பா, எப்படா சரியாகும். குழந்தை தூங்கிடும், தாய் உட்காந்து தொடம் இருக்கான்னு தொட்டு பாப்பா, எல்லாம் பண்ணுவா. ஐயோ இதுக்கு இது 1000 பேர் சொல்ற மருந்தை கலக்கி கலக்கி குடுத்துட்டே இருப்பா இல்லையா? அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவான்? மருந்தை கலக்கி 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 நமக்கு கொடுக்கல. நம்ம புல்வெளியில பார்த்தோம்ல, கோடிக்கணக்கான புல்லு, கோடிக்கணக்கான புல்லுக்கும் தனித்தனி தாயா உட்காந்து குடுத்துட்டு இருக்கான். அவன் ஒன்னும் இல்ல, தனித்தனி தாயா. நீங்க இந்த நேஷனல் ஜியோகிராபி சேனல் பாப்பீங்களான்னு தெரியல, நான் பாப்பேன். பாத்தீங்கன்னா நிறைய ஜீப்ராஸ் போயிட்டே இருக்கும். நான் நினைப்பேன், எல்லா ஜீப்ராஸ்க்கும் இவன் தானா தாயி? எல்லா ஜீப்ரா பக்கத்துலயும் சூழமேந்திய சிவபெருமான் இருக்கிறதா நினைச்சு பார்த்தா என்ன பிரம்மியம், என்ன உலகம், என்ன உலகம், எப்படிப்பட்ட உலகம். அதனாலதான் அவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தாய் என்பவள் ஷேர் ஆயிடுவா. ஒரு பிள்ளைய தூக்கி ஒரு பிள்ளைய சவளையாக்கிடுவா. தெரியும்ல, சவளை பிள்ளை தெரியும் இல்லையா? ஒரு பிள்ளை கையும் மெய்யுமா இருக்கும், 2 பிள்ளை. ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், அடுத்த வருஷமே இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவா? இந்த பிள்ளைக்கு தான் பால் கொடுக்க முடியும். 2வது பிள்ளைக்கு இந்த பிள்ளை குடிச்ச பால்ல கொஞ்சம் தான் இருக்கும், அதனால சரியா பால் கொடுக்காது, அதுக்கு போஷாக்கு இருக்காது, அது நடக்க முடியாது, சவளையாயிடும். அப்படி நடக்க முடியாம சவளை பிள்ளையாயிடும். தாயாய் முளையை தருவானை தாராதொழிந்தால் சவளையாய் கிடப்பேனே சொல்றது. அப்பா எல்லா பிள்ளைக்கும் நீ பால் தர்றவன், உனக்கிட்ட பால் என்ன தீர்ந்தா போகுது? உன் அறிவு பால் ஞான பாலை ஊட்டி ஊட்டி ஒவ்வொரு பிறவிக்கும் தருகின்ற பெருமானே. கண்ணுக்கு தெரியாத அமீபாஸ் மைக்ரோப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மிதந்துட்டு இருக்குல்ல காத்துல, அமீபா மைக்ரோப்ஸ் கிருமிகள் எல்லாம், அதுக்கும் அவன் தான் தாய் இல்ல? அது கூடயே உட்காந்து அது கூடயே பறந்துகிட்டு இருக்கான். அது கூடயே எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு. எப்படி? அதனாலதான் அவன் இறைவன். இப்படிப்பட்ட இறைவனை எங்கேயாவது நீங்க கேட்கலாம், ஏன் பண்ணோம், ஏன் நாங்க கும்புற சாமியும் தான் அப்படி இருக்கு, ஏன் திருமால் அப்படி சொல்லக்கூடாதா? திருமாலும் சர்வ வியாபி தானே, திருமால் சர்வ வியாபி தானே. அவரும் அனந்த என்ன சொல்லுவாங்க, ஆத்மாதகாரன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அனன்யன்னு சொல்லுவாங்க, பிரிவில்லாதவன். அப்படிதானே? அப்ப அவனும் திருமாலும் இவரும் ஒண்ணுதானங்க. என்னங்க நீங்க ரொம்ப பெரிய பேசிட்டு? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். பார்க்கடல்ல அந்த அமுதம் கிடைத்தப்போ தேவர்களுக்கு கொடுத்துட்டு அசுரர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாரா இல்லையா? அம்மாவா இல்லையா? இப்ப நீங்க தான் சொல்லணும். திருமாலுடைய 10 அவதாரத்துல தசாவதாரம் கூர்மாவதாரம் வந்தது, மோகினி அவதாரம் வந்து. மோகினி அவதாரம் எதை குறிக்குது? சரி, அப்போ இரண்ய கசிபுவ வயிற்றுல கிழிச்சிட்டு தொடையில யார வச்சிருந்தார்? பிரகலாதன். மகாலட்சுமி சொல்லிருவேன் நினைச்சேன். யார் கரெக்டா சொல்றீங்க? பிரகலாதன் வச்சிருந்தாங்க. பிரகலாதனுக்கு தாயா நின்னாரு. யாருக்கு தாயா நிக்க முடியல? இரண்ய கசிப்புக்கு நிக்க முடியல. புரியுதுங்களா?
நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. ஒரு 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 நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கதை உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா கேட்ட செய்தி. அதனால நான் என்னைக்குமே கதை சொல்ல மாட்டேன். பாத்தீங்களா, கதைலாம் இன்னைக்கு மேக்சிமம் கதையே பேச மாட்டேன். புராண கதைக்குள்ளேயே போக மாட்டேங்குது. இன்னைக்கு 500 அமர்வு நடத்திருக்கோம். 500 அமர்வுலையும் ரொம்ப புராண கதை அப்படியே டீப்பரெல்லாம் அது மாதிரி இது மாதிரி இருக்கும். இல்ல ஒரு செய்தி, துளசி செய்தி. துளசி எப்படி பிறந்தது அப்படின்னு ஒரு செய்தி. துளசி தெரியும் இல்லையா? துளசி. இப்போ பிரம்மன் என்ன பண்றான்? படைக்கிறான். பிரம்மன் பெண்ண படைக்கிறான். படைச்சா அழகாயிட்டான், ரொம்ப அழகு, பேரழகியா இருக்கான். படைச்சது யாரு? படைச்சது பிரம்மன். அவன் தான் படைச்சான். அந்த பெண் பேரழகியானவனே அந்த பெண்ணு மேல இவனே காம வயப்படுறான். ஐயோ இவ்வளவு அழகா இருக்காள், நம்ம இவளே திருமணம் செய்து கொள்ளலாம், இனிமே இவ்வளவு பாரு அழகான பெண், அவளே திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு திருமணம் செய்து கொள்றான். அப்படி எல்லாம் போகுது. நல்லா கவனிங்க. இப்ப பிறப்பை கொடுத்தவன் யாரு? தந்தை தானே. பிறப்பை கொடுத்தவன் தந்தை. அந்த தந்தையே தன்னுடைய மகளா பார்க்க வேண்டியவளை என்ன பண்ணான்? மகளா பார்க்கல, காம வயப்பட்டான். அப்படி வயப்படும் போது எப்படி அவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் சமமாக நிற்பார்கள் சொல்ல முடியும்? நான் பிரம்மனுக்கு இப்ப சொன்னேன், திருமாலுக்கு சொன்னேன், புரிஞ்சதுங்களா? பிரம்மனுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், திருமாலுக்கு ஒண்ணு சொன்னேன். ஆனா இவன் என்ன பண்றான்னா, பன்றி குட்டி அழுகுது. தாய் பசுவை தாய் பன்றியை கொன்றாச்சு. இவர் என்ன பண்றாரு? பால் கொடுக்கணும். இந்திரா போய் பால் கொடுத்துட்டு வான்னு சொல்லலாம். அவனும் பன்றியா மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? அவருக்கு தான் 1000 வேலைக்காரங்க இருக்காங்களே, சொல்லலாம்ல. ஆனா எதை போய் கொண்டு கொடுக்கணும்? தாய் அன்பை கொண்டு போய் கொடுக்கணும். வயிறு நிறைவதற்காக பன்றி அழல, தாயை காணவில்லை. தாய் அன்புன்னா சிவமே இறங்கிடுவார். தாய் அன்பு. இப்ப நமக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க, பெரிய விஐபி என்ன பண்ண மாட்டோம்? எப்பா டிரைவர் நினைச்சு கூட்டு வாப்பான்னு சொல்ல மாட்டோம் இல்ல? சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒரு பெரிய சொந்த விஐபியே வர்றாங்க, அவங்களை எப்பா போப்பா டிரைவர் போட்டு நம்மளே நிப்போம்ல. எங்க நிப்போம்? நம்மளே ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்போம்ல, நம்மளே ஏர்போர்ட்ல நிப்போம்ல, ஒரு ஹோர்டிங் பிடிச்சுக்கிட்டு கையில ஒரு பிளவர் பக்கு. அந்த மாதிரி தாய் அன்புன்ற வர்ற இடத்துல எல்லாம் யார் நிப்பா? யாரையும் அனுப்ப மாட்டான். ஏன்னா இவங்க சொதப்பினுவாங்கன்னு தெரியும். யாரு மத்த எவனை வேலைக்காரன் விட்டாலும். அதனால இவனே போய் நிற்பான். கவனம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய தாய் என்பது சிவத்தினுடைய கூறு. நம்ம தாய், எல்லா தாய்களும் எல்லாருடைய தாயும் சிவத்தினுடைய கூறு. ஏன்னா சிவக்கூறு இருந்தா தான் தாயாகவே முடியும். ஆனா கொஞ்சம் தான் கூறு, நிறைய இல்லை. ஆனா அவன் முழு கூறு, தாயினுடைய முழு கூறு. அப்போ ஒரு பன்றி குட்டி அழுதுக்காக என்ன பண்ணான்? இவனே போய் பெண் பன்றியா மாறி பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறான். சரி, இவன் தான் இப்படி இருக்காரு. முக்கியமான செய்தி என்ன பார்க்கணும் எல்லாரும், ஒரு நிமிஷம். முக்கியமான செய்தி என்ன பார்க்கணும், ஒரு அட்டென்ஷன். சரி, இவர் தான் இப்படி இருக்காரு. இவர் அடியாறுகள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? நல்லா கவனிக்கணும், இந்த செய்தி நல்லா கவனிக்கணும். எடுத்துட்டு போய் உள்ள கொடுங்க. கால் பண்ற யாருங்க? அப்போ பன்றி குட்டிகளுக்கு இவர் பால் கொடுத்துட்டாரு. பிரம்மன் என்ன பண்ணா, தான் மகளா பார்க்க வேண்டியவளை காம வயப்படுறான். திருமால் எல்லாருக்கும் சமாளிக்க முடியல. ஏன்னா அவர் நன்மைகளை தீயவர்களை அழிக்கணும்ன்றக்காக தான் வந்தவர். அதுதானே காக்க முடியும், அப்படிதானே காக்க முடியும். அதனால காத்தல் செய்யணும், தீமையை அழிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எல்லாருக்கும் சமாளிக்க முடியாது. சரி, இவன் தான் அப்படி இருக்கான். நம்ம அப்பனோட அடியார்கள் இருக்காங்கல்ல, சிவநேச செட்டியார். என் புள்ள யாருக்குதான்? என் புள்ள யாருக்குன்னாரு? ஞான சம்பந்தருக்கு தான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஞான சம்பந்தருக்கு தான், பிறந்ததுக்கு அப்புறமும் ஞான சம்பந்தருக்கு தான். பிறக்குது புள்ள, நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி. பிறக்குது புள்ள, என்ன ஆயிடுச்சு? இறந்து போயிடுது, பாவம். இப்ப இறந்த புள்ளைய யாருக்கு சொந்தம்? ஞான சம்பந்தருக்கு சொந்தம், சிவநேச செட்டியாருக்கு சொந்தம் இல்லை. ஏன்? அது என் புள்ளை இல்லை, அது யாருக்காக வளர்க்கப்பட்டது? அவனை திருமணம் செய்வதற்காக வளர்க்கப்பட்ட புள்ள. அதனால குடத்துல அஸ்தியை போட்டு வச்சிருக்காப்படி. வர்றாரு, எப்பா உனக்காக வச்சிருந்த புள்ள நீதான் பார்த்தாரு. தும்பாவாய் பார்க்கலையாம்மா, மட்டிட்ட புன்னகை நீ பார்க்கலையாம்மா, இதை பார்க்காம போயிட்டியம்மா, அதை பார்க்காம போயிட்டியாம்மா, திருவிழா பார்க்காம போயிட்டியம்மா,
விளக்கீடு பார்க்காம போயிட்டியம்மான்னு சொன்ன உடனே 10வது பாட்டுல எலும்பும் நீரும் அந்த அந்த சாம்பல் என்னவாயிடுது, பெண்ணா மாறி. இப்ப வந்த பெண்ணு யாருக்கு, யாருக்காக பிறந்த புள்ள? ஞான சம்பந்தருக்காகங்க. ஞான சம்பந்தருக்கு கிட்டத்தட்ட முறை பொண்ணு மாதிரி, அம்மா தானே. ஆனா அவர் தந்தை ஞான சம்பந்தம் முறை பொண்ணு. இப்ப என்ன சொல்றாரு, ஞான சம்பந்தத்தை பார்த்து சிவனே செட்டியார் காலில் விழுற, ஐயா இந்த புள்ளைய உங்களுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொன்னோம். இந்த புள்ள பிறந்துருச்சு, இப்ப வந்துருச்சு சாமி, கல்யாணம் முடிச்சுக்குங்கய்யா, கல்யாணம் முடிச்சுக்கோங்க சாமி, உங்களுக்காக தானே வச்சிருக்கோம். முறை வேணும் இல்ல, முறை தானே. பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளை யாருக்காக தான் வளர்க்கப்பட்டது, முறை பொண்ணு மாதிரிதான். ஆனா சொல்றாரு, என்னப்பா பேசுற சிவனே செட்டியாரை பார்த்து, என்னால பதிகம் பாடி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த புள்ள, இனி இந்த பிள்ளைக்கு நான் தந்தை ஸ்தானம். இந்த குழந்தை நான் அடியேன் திருப்பாடல் பாடி பதிகம் பாடி வந்தனால இந்த புள்ள என்னுடைய மகளுக்கு சமம். இப்படி தவறா பேசாத, இந்த பிள்ளைய நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது, இது தெய்வ பெண், இவ திருவடியில வீழ்ந்து வணங்கித்தான் போகணும், இவ 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 குலத்துல உதித்த ஒரு பெரும் பெண் சொல்லணும். முறப்பெண்ண தன்னுடைய பதிகம் பாடி வந்தனால மகளா பார்த்த ஞான சம்பந்தர் எங்க? தான் படைத்த பெண்ணை தானே காமவயமாக பார்த்த பிரம்மன் எங்க? இல்ல இல்ல எப்படின்னு பாருங்க. சிவனுக்கு மட்டுமல்ல தாயுள்ளம், சிவன் அடியார்களுக்கும் தாயுள்ளம் தான். அது சொல்றதுக்காக அப்படியே புள்ள இருக்குது. சிவனுக்கு தாயுள்ளம் கிடையாது. எங்க அப்ப சிவபெருமான வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் பெண்களை பார்த்தா எப்படிதான் இருக்கும், கண்ணியமான எண்ணம் தான் இருக்கும். யாரையும் தவறாக பார்க்க முடியாத எண்ணம் உடையவர்கள் தான் சிவனடியார்கள். தனக்கு முறை பொண்ணையே என்னவா பாக்குற, அப்படி பிள்ளையா பாக்குற. தன் பிள்ளைய எப்படி பார்க்கணும், தனக்கு தன்னால படைக்கப்பட்ட பெண்ணை பிள்ளையா பார்க்க வேண்டியது தவறா பார்க்க. புரியுதுங்களா, புரியுதுங்களா சாமி? அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்ணுது, இது பண்ணுது, இப்படி இருக்கு. அப்போ சிவபெருமான் தான் தாயாக நிற்கின்றான், எல்லாருக்கும் இப்ப எதுக்காக இந்த இவ்வளவு தூரம் சொல்ல வந்தோம்னா, நீங்க மனசுல வச்சுக்காதீங்க மற்ற தெய்வங்களும் எல்லாருக்கும் தாயாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணேன். நிறைய பேர் என் மேல கம்ப்ளைண்ட், டேய் வந்தம்மா உன்னுடைய சாமியை பத்தி பேசணுமா, அவர் தான் உயர்வுன்னு சொல்லிட்டு போ, இந்த அடுத்த சாமி எல்லாம் கீழே இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆமா அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அடியார்ட்ட சொல்றது, யாருமே அப்படி பேசலங்கய்யா, வர்றாங்க சிவம் பெருசுன்னு சொல்றாங்களே தவிர மற்றைய கடவுளர்கள் சிறியவர்கள்னு யாரும் சொல்றது இல்லை. நீங்க தேவையில்லாத வேலையை பண்ணி எல்லாருடைய மனசை கஷ்டப்படுத்துறீங்க. எல்லாரும் நிறைய பேர் நிறைய கடவுளர் கும்பிடுறவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, கஷ்டப்படுவாங்கல்ல. இதெல்லாம் ஐயோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் சாமி, அப்படி இருக்கக்கூடாதுதான் சொல்றேன். ஏன்னா இவனுக்கு சமமா இன்னொரு பொருள் நினைச்சா அது நாத்திகம். அது நீங்க இறைவனை வணங்கவே தேவையில்லை, சிவபெருமனை கும்பிடவே தேவையில்லை. இறைவனுக்கு சமமா இன்னொரு பொருள் நினைச்சான் யாரு, தக்ஷன் என்ன நினைச்சான், யோ என்ன நீ வர்றது, என்ன நீ வர்றது, என்ன பெரிய தக்ஷன், நீ பெரிய சிவபெருமான், நீ வர்ற, உனக்கு பதிலா நான் யார மாத்திர ரீப்ளேஸ் பண்றேன், திருமாலை ரீப்ளேஸ் பண்றேன், நான் அவருக்கு என்ன பண்ண போறேன், ஆகுதி கொடுத்துக்கிறேன், உனக்கு கொடுக்க முடியாது, நான் கொடுக்கிறவன் தான் சிவபெருமான், அதனால அவர் தான் இனிமே சிவம் அப்படின்னு மாத்தி நினைச்ச ஒரு காரணத்துக்காக தன் தலையை இழந்தான். தன் மகளாக பெற்ற தக்ஷன் அன்னை பராசக்தியே மகளாக பெற்றிருந்தோம், அத்தனுடைய சிறப்பையும் இழந்தான். தாக்ஷாயிரின்ற வார்த்தையை கேட்டாலே அம்பாள் காதை பொத்திக்குவான். தயவு செய்து தாக்ஷாயிரின்னு கூப்பிடாதீங்களா, அந்த படுபாவி ஞாபகம் தான் வருது. தக்ஷன் மகள்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப கூறி குறுகிறேன்றா. ஏன்னா சிவத்தை வேற பொருளோட கம்பேர் பண்ணிட்டான், வேற ஒண்ணுமே இல்லை. சிவத்தை வேற பொருளோட கம்பேர் பண்றது என்பது தெரியாம பண்ணலாம், தப்பு கிடையாது. தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா அதை விட சிறந்த பாவம் வேற எதுவுமே. ஏன்னா அறிவு விளக்கம் வராது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளக்கமே வராது, கஷ்டம்தான். இந்த பிறவியில இந்த ஆன்மா இன்னைக்கு உயிர்வெடுத்து என்ன பண்ணிருச்சு, சிவபெருமான் ஒருவன் தான் இறைவன் சொல்ல மாட்டேன். ஏன், சிவபெருமானுக்கு அங்க அடையாளம் சொல்லிட்டோம். சுடுகாட்டுல இருப்பான், சடாமுடி வச்சிருப்பான், நெற்றிக்கண் வச்சிருப்பான்,
பிறை அணிஞ்சிருப்பா, ஒரு பாதி பெண் வச்சிருப்பா, கழுத்துல நீலகண்டம் வச்சிருப்பா, சூளம் ஏந்திருப்பா, ஒரு காதுல குளையும் தோடும் போட்டிருப்பா, அவ வந்து கால்ல சதங்கை அணிஞ்சிருப்பா, ஆடல் நடனம் புரியும், இப்படியெல்லாம் சொல்லியாச்சு. இது யாருக்குமே பொருந்தாது, வேற யாருக்கும் பொருந்தாது. அவன் பிறவா இரவா எந்த தாயினுடைய வயிற்றுலையும் பிறக்க மாட்டான்னு சொன்ன ஒரு வார்த்தையிலேயே சிவத்தை தவிர வேற எந்த சாமியும் பார்க்க. சரி, அப்போ இந்த செய்தியை நான் சொன்னாதான் தடம் மாறி போயிடக்கூடாது. இல்ல திடீர்னு யாரோ ஒருத்தர் நீங்க எங்க போகணும்னு நினைச்சீங்க, துபாய்க்கு தானே, வாங்க நான் வாங்கி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம எங்க இறக்கி விட்டுற கூடாது, எங்க இறக்கி விட்டுற கூடாது. அதனாலதான் கொச்சின் எங்களுக்கு தெரியும்ப்பா, எப்பா தெரியும், நீங்க காட்டு பாக்கலாம், எங்க நீ காட்டு, நீ உன்னுடைய கம்பெனி எது, உன் ஏஜென்சி எங்க இருக்கு, உன் ஏஜென்சி துபாயில முதல்ல இருக்கான்னு செக் பண்ணுமா இல்லையா? ஏஜென்சி துபாயில இருந்தாலும் ரெஜிஸ்டர்டான்னு செக் பண்ணணும்ல, உனக்கு அந்த விசா கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணணும்ல, எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் அது மாதிரி முதல்ல நீ வந்து கொச்சின்ல இருக்க, ஃபர்ஸ்ட் நீ கொச்சின்ல இருக்க, எப்படி அங்க போக முடியும்? நீ இருக்கிறது வைகுண்டம் சத்தியலோகம், நீ இருக்கிறது வைகுண்டம், எப்படி எங்க அப்பா அதுதான் எனக்கு என்னது துபாய், எது கைலாயம் தான் துபாய். நீ கொண்டு போய் வைகுண்டத்திலேயே சத்தியலோகத்துல இறக்கிட்டா அது கொச்சின் மாதிரி, நானும் துபாய் ஷேக் மாதிரி அங்க போய் தெரியணுமே, அதனால வரத்தேன். அப்ப இந்த செய்தியை நான் சொன்னா தானே தெளிவு பிறக்கும், உங்களை யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது, இந்த மாதிரி இருந்தா தானே சொல்ல முடியும். இல்லைங்க எல்லாமே ஒரே கம்பெனிங்க, நீங்க எந்த கம்பெனிக்குனாலும் போய்க்கங்க, நீங்க துபாய்க்கு போயிடலாம்னு நான் சொன்னா பாவம் உங்களை யாராவது சூறையாடிடுவாங்க இல்லையா? ஏன்னா கஷ்டப்பட்டு உங்களை கூப்பிட்டு வந்து இந்த திருவாசல உட்கார வச்சு சிவன் தான் பெருசுன்ற அந்த முழு மதிய மனசுல ஏத்திட்டு இருக்கிறது தான் அடியனுக்கு கிடைச்சு சொல்லப்பட்ட தொண்டு. அதை நான் செய்ய வேண்டிய கடமையில தான் இருக்கேன். அப்படிங்கிறப்ப மற்ற விஷயங்களையும் சொல்ல வேண்டிய கடமை அடியனுக்கு உண்டு. பிடிச்சா வரலாம். டேய் பைத்தியம், நீ ஒண்ணுமே சொல்றது புரியல, நான் அதான் ஒத்துக்க முடியாது, அதனால நீ மத்த சாமியெல்லாம் பேசுறேன், போடா நான் வரமாட்டேன்னாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். அதனால எல்லாமே இருக்கு, அதனாலதான் அப்படி சொல்லி வருது. சரி சரி, அப்படியே சொல்லி டைட்டில ஓட்டிட்ட, இந்தான்னு ஓட்டிட்ட. இப்ப என்னதான் சொல்ல வர, இப்போ நல்ல விஷயம், சிவபெருமான் ஒருவன் தான் முழுதோன், அவன் மட்டும்தான் முழுமையா கொடுக்க முடியும். சிவம் ஒருத்தன் தான் தாயா வருவான், அவன் தாய்னா இப்ப கேக்குற கேள்வி கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். சிவபெருமானுடைய பிள்ளை யார்? நான் எல்லாரும் சொல்லிடக்கூடாது, அதான் நான் சொல்லிடக்கூடாது, நான் தான், எனக்கு எங்க அப்பா மட்டும்தான். இப்ப தெரியுதா பிள்ளையார் யாருன்னு? பிள்ளையார் யாருதான்? சிவன். நீங்க தான் பிள்ளையாரு, நீங்க தான் முருகன், நீங்க தான் பிள்ளையாரு, நீங்க தான் முருகன். இருவன் தான் தன்னுடைய தந்தைன்ற அந்த சப்தம் கேட்டுச்சுன்னா நீங்க பிள்ளையாரு, இறைவன் தான் தந்தைன்ற ஒலி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க தான் முருகன். முருகன்னா ஒலி, பிள்ளையார்னா என்னது? சப்தம், நாதம் தானே, நாதம், கணநாதன் நாதம். அப்போ இறைவன் தான். நல்லா கவனிங்க, சிவபூசை பண்றப்ப எனக்கு பாருங்க, ஒரு நிமிஷம் என்னை பார்க்கலாம், எல்லாரும் ஒரு நிமிஷம் பார்க்கலாம். நீங்க சிவபூசை பண்றப்போ அப்படியே மேல் புல்லரிச்சு நாதம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க யாரு? பிள்ளையாரு. நீங்க சிவபூசை பண்ணும்போது அந்த சிவ ஒளி கிடைச்சு பாத்துட்டீங்கன்னா நீங்க யாரு? முருகன். அதனாலதான் ரெண்டு பிள்ளையாரையும் பார்த்துட்டு உள்ள போறது. யார? பிள்ளையாரையும் இதையும் பார்த்துட்டு. புரிதுங்களா? அதனால நீங்க தான் கணபதியை பார்க்கும்போது டேய் இந்த பிளேஸ்க்கு நான் வரணும்டா, தூக்கி போட்டு பிளேஸ்க்கு நான் வரணும்டா, முருகர் ஏன் இந்த பிளேஸ் தான் நான் வரணும், அதுக்குதான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற நிலையை பெறுவது. அது ஒரு போஸ்டிங் தான், அது ஒரு போஸ்டிங். அந்த போஸ்டிங்க்கு நான் இப்ப நீங்க போறீங்க, ஐஏஎஸ்ன்னு இருக்கு, ஐஏஎஸ் போஸ்டிங் இருக்கா இருக்கு? ஐஏஎஸ் போஸ்டிங் இப்ப எல்லாருக்கும் 25 வயசு தான் ஆகுதுன்னு சப்போஸ், சும்மா இப்ப ஐஏஎஸ்க்கு 25 வயசுக்கு மேல போக முடியாது, தெரியும் இல்லையா? அதுக்கு மேல அதுக்கு வயது வரம்பு இல்லை. நம்ம எல்லாருக்கும் போஸ்டிங் இப்ப 25 வயசு நமக்கு இருக்குன்னா நம்ம எல்லாரும் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா? போஸ்டிங் வாங்க முடியுமா முடியாதா? நம்ம எல்லாரும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம்னா வாங்க. அந்த மாதிரி அந்த போஸ்டிங் வாங்குறதுக்காக நாம செய்கின்ற சிவபூசை. அதனாலதான் கணபதி என்ன பண்ணிருப்பாரு? சிவபூசை பண்ணிட்டு இருப்பாரு. முருகர் சிவபூசை பண்ணிட்டு இருப்பாரு, பாத்துருக்கீங்களா? அப்ப முருகர் சிவபூசை பண்ணி ஒளி பெற்றார், கணபதி சிவபூசை பற்றி நாதம் பெற்றார். அப்படி நாதம் பெற்றவர்கள் எல்லாம் பிள்ளையாரு, அப்படி ஒளி பெற்றவர்கள்லாம் எங்க அப்பா முருகன் தான். புரியுதுங்களா? சரி, அப்போ
இனிமே அடியேன் அடுத்த முறை கேட்பேன். இங்க பாருங்க, சிவபெருமானுக்கு பிள்ளை யாருன்னு கேட்டா கரெக்டா சொல்லணும். தப்பா சொன்னா ஒரு அண்டாவை கவுத்தி அது மேல ஏறி நிக்கணும் எல்லாரும். மாட்டோங்கய்யா, நல்லா மனசுல பதிஞ்சிருத்துங்கய்யா. ஆமா, ஏன்னா அவன் நமக்கு தனித்தாயாக நின்று அருள் செய்து கொண்டிருக்கின்றான். யாரும் செய்ய முடியாது. அவன் தாய் மட்டும் என்ன பண்ணுவான்? 5 வயசுக்கு வரைக்கும் தான் மலம் கழுவு, அப்படிதானே? 6வது வயசு 1ஆம் கிளாஸ் போயிட்டு அம்மா கக்கா போயிட்டம்மா கழுவி விடுமா என்ன சொல்லுவான்? வளர்ந்துட்ட, நீ ஏன் கழுவுன்னு? ஆமா போ சொல்லிடுவாளா இல்லையா? ஆனா இவன் என்ன பண்றான்? எத்தனை பிறவி நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய உடம்பு மலைச்சாம்பலா இருந்தாலும் அதையும் எடுத்து கழுவுறான் இந்த படுபாவி. அதையும் நாம உடல் இந்த ஆன்மா எவ்வளவு போனாலும் மலத்தை கழுவிக்கொண்டே இருக்கான். தாயாவது ஒரு மலம் தான் கழுவுவா. நம்ம அப்ப எத்தனை மலம் கழுவுறான்? 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாய என்ற 3 மலங்களை கழுவி கொண்டிருக்கின்றான். 3 மலங்களையும் கழுவுறான். அதனாலதான் தாயிற் சிறந்தது. இந்த தாய் எப்படிப்பட்ட தாய்? தனித்தாய். ஷேரிங் கிடையாது, நோ ஷேரிங். நமக்கு வருகின்ற சிவபெருமான் இப்படி சிவபெருமான் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன, நீ எனக்கு அம்மா தான், ஆனா எனக்கு மட்டும்தான் அம்மா, வேற யாருக்கும் அம்மா கிடையாது. எனக்கு நீ வர்றப்போ எனக்கு மட்டும்தான், ஷேரிங் கிடையாது. அப்படி சிவபெருமான் பார்க்கும்போது எப்படி ஆனந்தம். நம்ம அம்மா இருக்கா, 10 பிள்ளைங்க இருந்தாலும் நமக்கு மட்டும்தான் நிப்பா அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த உணர்வு எப்படி இருக்கும் சாமி? அம்மானாலே பெரிய உணர்வு தான். புரியுதுங்களா சாமி? நான் சொல்றது புரியுதுங்களா? எங்க அம்மா எனக்கு மட்டும் தான் நிப்பாங்க, வேற யாருக்கும் நிக்க மாட்டாங்கன்ற அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அந்த உணர்வை நாம தருவது சிவபெருமான் தான். புரியுதுங்களா? அப்போ சிவபெருமானுக்கு முழுதோன்னு பேர் இருக்கு, சிவபெருமானுக்கு அறிவோய் அப்படின்னு பேர் இருக்கு. அப்ப வேண்ட தக்கது அறிவோய் நீனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தம் சொல்லலாம். வேண்ட தக்கது அறிவோய் நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். என்ன அர்த்தம்? அந்த சிவபெருமானையே வேண்டுறோம் சாமி. ஆமா, வேண்டதற்கு உரிய பொருள் சிவபெருமான் தான், அந்த அறிவு பொருள் தான். அப்படி வேண்டுனா முழுதும் தருவான். இந்த உலகத்துல தன்னை முழுமையாக தருகின்ற ஒரே அறிவு பொருள் எதுதான்? சிவபெருமான். சிவபெருமான். வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறோம், அதுவும் அறிவு பொருள் தான். ஆனா என்ன பண்ணோம்? அது குட்டி போட்டுருச்சுன்னா அது குட்டியை தான் போய் பார்த்துட்டு இருக்கும், நம்மள பாக்குமா? நாய் குட்டி போட்டுச்சுன்னா பக்கத்துலயே போக முடியாது, தெரியும் இல்லையா? படிச்சு வச்சிரும், குட்டியை தான் பாதுகாத்துட்டு இருக்கும். அப்போ அது நமக்கு முழுமையா இருக்கானா? இல்ல. ஆனா இவன் எத்தனை குட்டி போட்டிருக்கான், உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இவன் புள்ளதான். ஆனா அவ்வை சண்முகி மாதிரி நமக்கு மட்டும்தான் வருவான், நமக்கு மட்டும்தான் பணி செய்வான். அவன் தாங்க நமக்கு பணி செய்யறான், நம்ம அவனுக்கு பணி செய்யலைங்க. நாம 5 நிமிஷம் போய் சாமி கும்பிட்டு அவனுக்கு அலங்காரம் பண்ணி அவனுக்கு ஒரு மேக்கப்பை போட்டு ஒரு பூவை போட்டவனே அவன் நினைச்சிட ஆகான்றான். ஆனா அவன் 24 மணி நேரமும் நமக்கு பணி செய்து கொண்டே இருக்கான். நம்ம தூங்குனதுக்கு அப்புறமும் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொல்லி நாம உறக்கத்துக்கு போனாலும் அவன் குத்த வச்சே நின்று பார்த்துட்டு இருக்கான், எப்படா அந்த பிள்ளை எந்திரிக்கணும். அவனுக்கு வேற வேலை கிடையாது இல்லையா? ஆனா இவன் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கான். சரி, இப்ப நம்ம வரிக்கு வந்துருவோம். இப்ப சிவபெருமான் புரிஞ்சுச்சா? ஒரு நிமிஷம். இனிமே புல்வெளியை பார்த்தா அப்படி பார்ப்பீங்க, அப்பா பார்க்கணும், அப்பா தாயா நிக்கிறத பார்க்கலாம். பறவைகளை பார்த்தா பறவைகள் கூட பறந்துகிட்டே இருக்கான், அவன் கூட பறந்துகிட்டே போறான், தாயா பறந்துகிட்டே போறான். கரையாம்புத்த பார்த்தா தாயா நிக்கிறான், எறும்பை பார்த்தா தாயா நிக்கிறான். எல்லா உயிர்களிடத்தும் பெருமான் தாயாக நின்று அருள் செய்து கொண்டிருக்கின்றான்ற உணர்வை வச்சு உலகத்தை பாருங்க, எவ்வளவு வெளிச்சம் தெரியுதுன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு அடி தூள் போட்ட மாதிரி வெளிச்சம் தெரியும். அந்த அறிவு விளக்கம் கிடைக்கல, ஆனந்தம் சொல்லவே முடியாத அறிவு ஆனந்தமா கிடைக்கும். இன்னைக்கு பார்க்க வேண்டியது கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. அட சாமி நல்ல வேலை வந்தான், இல்லாட்டா கடைசியில ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. வந்துட்டான் சாமி, மேட்ருக்கு வந்துட்டான் சார். இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய கருத்துக்கு போறோம். கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. இது தெரியும் போது ரொம்ப நல்ல உணர்வு ஏற்படும் உங்க எல்லாருக்கும். சுசிலாமா என்னன்னு தெரியல, அம்மா ஸ்டக் ஆயிட்டாங்க, எனக்கு தெரியல என்னன்னு தெரியல, என்னாச்சு. சுசிலாமா ஒரு தடவை மியூட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது அன்மியூட் பண்ணி பேசுங்க பார்க்கலாம். அம்மா அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க, அவங்களுடைய அந்த வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு, எனக்கு தெரியல. சரி, மத்த அடியார்கள். இப்போ முகில் அப்படின்னா என்னது? முகில்னு என்னது?
மேகம்ங்க. மேகம். மேகத்துக்கு முகில்னு பேரு. அதுலயும் வெண்முகில் இருக்கு, கருமுகில் இருக்கு. வெண்முகில் என்பது நீர் இல்லாத முகில். நீர் இருக்காது, ஜஸ்ட் ஒரு வேப்பர் தான். அது தண்ணிலாம் இருக்காது, அது மழை பொழிவு வைக்காது. வெண்முகில் மழை பொழிவு தராது. கருமுகில் மட்டும் என்ன பண்ணும்? மழை பொழிவை தரும். கருமுகில் மழை பொழிவை தரும். அப்போ வெண்முகில் கருமுகில். அப்ப இங்க என்ன வந்துருச்சு? கருமுகில் வந்துருச்சு. அப்போ இந்த முகில் என்ன தரும்? கண்டிப்பா மழை பொழிவை தரும். இந்த முகிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த முகிலை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. முகில் என்ன சொல்லுவாங்க? மேகத்தை என்னன்னு சொல்லுவாங்க? வள்ளல்னு சொல்லுவாங்க. எதுக்காக வள்ளல்? அது எதுல இருந்து? கடல் நீரை உறிஞ்சி எங்க கொடுக்குது? எங்க கொடுக்குது? பூமிக்கு. பூமி கொடுக்குது. கடல் நீரை உறிஞ்சி பூமி கொடுக்கறதுனால அத வள்ளல்னு சொல்றோம். நீங்க கேட்கலாம், என்னடா அது ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்ற மாதிரி அது வீட்டு பொருளை எடுத்து கொடுத்துச்சு, பக்கத்து வீட்டு பொருளை எடுத்து அதாவது கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதைய, கடத்தேங்காய் எடுத்து இங்க பாருங்க, கோயில்ல சாமி கும்பிடணும். ஒருத்தனுக்கு பிள்ளையாருக்கு சாமி கும்பிடனால காசு கொடுத்து கும்பிடாம கடையில போய் தேங்காய் தெரியாம எடுத்துட்டு வந்து தேங்காய் பிள்ளையாருக்கு உடைச்சானா. எதுக்கு? அது ஏதாவது பலன் இருக்கா? கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா தானே இருக்கு. அது எப்படி நீ வள்ளல்னு கூப்பிடலாம்? கேட்கலாம்ல கேள்வி. நீங்க கடல் தண்ணி எடுத்து இங்க கொடுக்குது, அது என்ன வள்ளல் ஆயிரும்? வள்ளல்னா அவங்க தானே சார். ஆனா அங்க ஒரு விஷயம் இருக்கு, கவனிக்கல. கடல் தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி? உப்பு நீர், பயன்படுத்த முடியாத நீர். அந்த உப்பு நீரை இது என்னவா மாத்திருச்சு? மேகம் நல்ல தண்ணியா மாத்தி நன்னீராக மாற்றியது. அந்த தண்ணியில என்ன இருந்துச்சு முன்னாடி? கடல் தண்ணியில என்ன இருக்கு? உப்பு. உப்பு. கடல் தண்ணியோட உப்பு வந்து குற்றம்னு அர்த்தம். தண்ணி உப்பு தைக்குது என்ன அர்த்தம்? அது தண்ணி இல்ல, அதானே. தண்ணியில குற்றம் இருக்கு. என்ன குற்றம்? உப்புன்ற குற்றம் இருக்கு. அந்த குற்றத்தை நீக்கி நமக்கு என்ன பண்ணுது? கொடுக்கறனாலதான் அது என்னது? அது கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கல. அது கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கல மேகம். அது என்ன பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய நீரை எடுத்து குற்றத்தை நீக்கி இங்க நமக்கு கொடுக்குது. அதனாலதான் அது வள்ளல். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலை அப்படியே உறிஞ்சு நம்ம மேல ஊத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உப்பு தண்ணி, கடல் தண்ணி நம்ம மேல நம்ம இருக்கிற ஏரியால விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடம்பெல்லாம் அரிப்பு எடுத்துக்கோங்கய்யா. சரி, உடம்பு அரிப்பு எடுக்கும். வேற பூமி என்ன ஆகும்? உப்பளமாயிருங்கய்யா. உப்பளம். பூமி எல்லாம் கெட்டு போயிருங்கய்யா. எதுவுமே புல் பூண்டு முளைக்காது இல்லையா? உப்பு போட்டோம்னா என்ன ஆகும்? எல்லாம் பட்டு போயிடுங்க ஐயா. எல்லாம் பட்டு போயிடும். என்ன ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். ஒரு பொதுவான செய்தியும் நான் சொல்லணும் எல்லாத்தையும். ஒரு நிமிஷம் நான் கவனிக்கலாம். ஒரு பொது செய்தியும் சொல்லணும். ஒரு பொது செய்தி எல்லாரும் ஆன் பண்ணிக்கணும். நாம எப்பயுமே பொது செய்தியும் சொல்லுவேன், ஏன்னா அது முக்கியமானதுன்றனால. இப்போ மழை, கடல் தண்ணி அப்படியே நம்ம விழுந்தா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும் சாமி? உப்பு தண்ணி பட்டுச்சுன்னா என்ன ஆயிடும்? அந்த இடத்துல புல்லு பூண்டு முளைக்காது. ஒவ்வொரு நிலமா ஆயிடும். ஒவ்வொரு நிலத்துல ஏங்க புல்லு பூண்டு ஏன் முளைக்காதுன்னா ஊறுகாய் ஏன் கெட்டு போகாம இருக்கு? அதுல உப்பு அதிகமா போடுறோம், தெரியும் இல்லையா? பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? அப்படி இல்ல, இந்த கவனிங்க. காய் பூவாகும், பழம் காயாகும். அப்படின்னு காய் பூவாகும். எது? விடுகதை எல்லாம் யாரு கரெக்டா சொல்ல? காய் பூவாகும். தேங்காவை உடைச்சோன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பூ இருக்கும்ல. அப்ப காய் என்னவாயிடுச்சு? பூவாயிடுச்சு. காய் பூவானா அது பேர் தேங்காய். கனி காயாகும். எது? எலுமிச்சம் பழம் பழமா இருக்கும், அறுத்து போட்டா அது என்ன ஆயிடுது? காயா மாறிடுது. கனி காயா மாறினா அது. இது நம்மாழ்வார் இருக்காரு இல்லையா? நம்மாழ்வார் தெரியும் இல்லையா? நம்மாழ்வார் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு பொண்ணு போட்ட ஒரு பழமொழிய, விடுகதையா. இதை கேட்ட உடனே அவருக்கு என்ன வந்துச்சா? ஆமா இல்ல, ஊறுகாய் கெடாம இருக்கு. ஏன் ஊறுகாய் கெடாம இருக்கு? உப்பள்ளி போடுறனால கடலை. உப்பள்ளி அதே உப்பைத்தான் என்ன பண்றோம்? நிலத்துல போடுறோம். எது? யூரியான்னு போடுறோமே. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிலத்தை உயிர்கள் தோன்றாத மாதிரி வைக்கிறோம். ஆக இனிமே உப்பு போட்டு, அதாவது உரம் போட்டு
யூரியா போட்டு பயிர் செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டதாம். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மாழ்வாருடைய அந்த வேளாண்மை என்பது உப்பு போடாம, அதாவது யூரியா போன்ற உப்புகளை தூவாம அதை என்னதான் செய்யறாங்க, அந்த நிலத்தை பாதுகாக்கிறாங்க. அப்போ அந்த உப்புல விளைஞ்ச காய்கறியில என்ன இருக்க போகுது, அந்த கெமிக்கல் தான் இருக்க போகுது. அது சாப்பிடறதுனால அதனால உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுல ஒரு மாடி தோட்டம் வச்சுக்கிட்டு ரொம்ப எல்லாம் பண்ண முடியாது, பெரிய ஹார்வெஸ்டிங் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு 10 15 சின்ன நீளத்துல ஒரு கத்திரிக்காயாவது ஒரு சின்ன தக்காளியாவது உப்பு போடாம என்ன அர்த்தம், யூரியா போடாம, கெமிக்கல் ஆர்டிபிஷியல் போடாம ஆர்கானிக்கா சில பொருள்களை நீங்க விளைவிக்கணும்ன்றது என்னுடைய சின்ன ஒரு பொது கருத்து உங்ககிட்ட. ரொம்ப வேணாம், ரொம்பலாம் நம்ம செய்ய முடியாது. சும்மா நம்ம கண்ணு முன்னாடி 2 தக்காளியை போடலாம், ஒரு நீளமான விற்கிறாங்க, யாரும் போடலாம். இவ்வளோண்டு இடம் இருக்குல்ல, எங்க வீட்டுல இடமே இல்லைங்க, நாங்க மாடி 3வது ஃப்ளோர்ல இருக்கோம், பால்கனி பரவாயில்ல, அந்த பால்கனில இவ்வளவு இடம் இருக்குல்ல, இவ்வளவு நீளத்துக்கு நீளமா என்ன விற்கிது, ஒரு பெரிய தொட்டி விற்கிது, நீளமா பிளாஸ்டிக்ல ஏதோ தொட்டி, அந்த தொட்டியில காக்பிட் போட்டு எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே ஒரு விதையை போட்டு நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன அதை வச்சு ஒரு தக்காளி, ஒரு வெண்டைக்காய், ஒரு கத்திரிக்காய், அவ்வளவுதான். அது மாதிரி செஞ்சு சாப்பிடணும்ன்றது என்னுடைய சின்ன ஒரு சின்ன ஒரு வேண்டுதல். அதுக்காக பொது செய்தி சொன்னேன். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இன்னும் 5 நிமிடத்துல அடிக்கடி முடிச்சிருவேன். இப்போ கடல் நீரை அப்படியே கொண்டு வந்து விளை நிலத்துல போட்டோம் அப்படின்னா முதல்ல விளையாது ஃபர்ஸ்ட். அது எப்படி ஆயிரும், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாதிரி, சும்மா இருந்தாலும் இருந்திருக்கும் நிலம். நீயே எடுத்து வள்ளல்ன்ற பேர்ல கடல் தண்ணி எடுத்து அப்படிங்க மேகம் அப்படியே கடல் தண்ணி உறிஞ்சு அப்படியே நமக்கு விட்டுச்சுன்னா என்ன ஆயிடும், இருக்கிறதும் போச்சு லொல்ல கண்ணான்ற மாதிரி எல்லா இடமுமே என்னவாயிடும், எல்லா இடமுமே விளை நிலமாக இல்லாம பயிர் செய்ய முடியாத நிலமாக போய் மாறிவிடும். அப்போ மேகம் என்ன பண்ணுதுன்னா கடல் நீரினுடைய குற்றத்தை நீக்கி இங்கே நமக்கு பொழிவதனால இடம் விளையுது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப முகிலோட வேலை இதுதான், கருமுகிலோட வேலை இதுதான். எது கருமுகிலோட வேலை? கடல் குற்றத்தை நீக்கி, கடல் நீர் குற்றத்தை நீக்கி நன்னீராக நமக்கு பொழிகின்றது. அதுதான் அதனுடைய வேலை. என் கூட நான் கரெக்டா 4 நிமிஷம் முடிக்க போறேன். என் கூட 4 நிமிடம் மட்டும் என் கூட இருக்கலாமா? இங்க இருக்க 71 பேரும் என் கூட 4 நிமிஷம் மட்டும் என் கூட இருக்கலாமா? நான் இன்னும் 4 நிமிஷம் முடிச்சு அதுக்கு மேல முடிக்க நீங்க சொன்னாலும் நான் டைம் தான், இனிமே டைம் தான். இக்கு வந்தாலும் இக்கு அடுத்த வாரம் பாத்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? அதனால அடியார்கள் பயப்பட வேண்டாம். படுபாவி 4 நிமிஷம் சொல்லிட்டு நீங்க 45 நிமிஷம் உட்காந்து நல்லா தெரியும். இனிமே அந்த பிசினஸே கிடையாது. சரி, என் கூட எல்லாரும் 70 பேரும் என் கூட பயணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணி அட்டென்ஷன்ல உட்காரலாம். முக்கியமான செய்தி, கருமுகில் எப்படி கடல் நீரின் குற்றத்தை நீக்கி, அதாவது உப்புன்ற குற்றத்தை நீக்கி நன்னீராக்கி நமக்கு பொழிந்து விளைவிக்கின்றதோ அதுபோல இறைவனுடைய பார்வை, கருவிழி என்ற பார்வை, அவனுடைய நோக்கு என்பது நம்முடைய ஆன்மாவினுடைய குற்றத்தை நீக்கி நமக்குள்ளே சிவத்தை விளைவிப்பதினாலே அவன் கண் எப்படி இருக்கான்? கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. அவன் கண்ணு எப்படி இருக்கான்? கருமுகில் போன்று இருக்கான். முகில் என்ன பண்ணுது? கடல் நீரின் குற்றத்தை நீக்கி நன்னீராக்கி நல் பயிர் விளைவிப்பதற்கு உதவுவது போல நம்முடைய ஆன்மாவினுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி, நம்ம ஆன்மாவினுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி நமக்குள்ளே நல் உணர்வுகளை, சிவ உணர்வுகளை விளைய வைக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய அருள் நோக்கு, அவனுடைய கண் பார்வைக்கு இருப்பதினாலே அதை கருமுகில் கண் என்று சொல்வோம். நீங்க என்ன குத்தம் பண்ணாலும் அம்மா என்ன பண்ணுவாங்க? என் புள்ள டாப்பு டக்கராக்கும். அதுக்கு ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள ஏதோ நேரங்காலம் சரியில்லை, ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பு டக்கரு சொல்லுவாங்களா இல்லையா? என்ன தப்பு பண்ணாலும் அம்மா மன்னிச்சிருவா. குற்றங்கள் எல்லாம் நீக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்குவான். அது போல 1000 குற்றம் செய்திருந்தாலும் இந்த ஆன்மாவை இறைவனுடைய அருள் பார்வை பட்ட உடனே இந்த ஆன்மாவுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கி
அது எப்படி விளைவு அடுத்த விளைச்சலுக்கு சரியா வெளியே வர்ற மாதிரி நம்மளை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுடைய கண்ணுக்கு இருப்பதனால கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி. வெண்முகில் கிடையாது, மழை பொழியும். என்ன மழை பொழியுங்க? அருள்மழை பொழியும். சிவபெருமானுடைய கண்கள்ல அருள்மழை பொழியும். அதுவும் குற்றம் அதிகமா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே பொழியும். ஏன்னா அதிகமா பொழிஞ்சாதான் குற்றம் கரையும். பயப்படாதீங்க, குற்றம் செஞ்சுட்டேன்னு தள்ளி போகாதீங்க. அவனுடைய கண் பார்வையிலேயே உட்காருங்க. அப்பனுடைய கண் பார்வை குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறுப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் வாழ்வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே என் மாநில. அதனாலதான் அவனுடைய கண்ணுக்கு அருள் நோக்கு உண்டு. அது கருமுகில் பார்வைன்றனாலதான் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, மீனாயதாட்சி. அச்சி எல்லாத்துக்கும் அச்சின்னா கண்ணு. அங்கையற்கண்ணி, அவள் மீனாட்சின்னு சொல்லக்கூடாது, அவள் தமிழ்ல சொன்ன அப்படி சொல்லணும். அங்கையற்கண்ணி. இவ யாரு? அவ காமாட்சிக்கு என்னது? அவ காமத்தை உடையவள். காமக்கண்ணின்னா அவ என்ன எப்படிப்பட்டவ? அவ வந்து முழுவதுமாக இந்த உயிர்கள் உயர்ன்ற விருப்பத்தை உடைய கண்களை உடையதுனால அதான் அவளுடைய கண்ணுக்கு பேர். அந்த பாட்டு பாருங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. அன்னை பராசக்தியினுடைய கண்கள், அவருடைய கடை கண்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்மா போட்டிருப்பாரு. யாரு? அபிராமி பட்டர். அவளுடைய கண்ணு எல்லாம் தரும். ஆனா நீ எப்படி இருக்கணும்? நீ எப்படி இருக்கணும்? எப்படி சொல்றாரு? என்ன சொல்றாரு? அவ கண்ணு எல்லாமே தரும். நீ எப்படி இருக்கணும்? அன்பர் என்பவர்க்கே அந்த கம்மா போட்டாரு. யாருக்கும் தெரியாது. ஓஹோ, அன்னை பராசக்திக்கு முன்னாடி நின்னுட்டா எல்லாம் கிடைக்கும். ஆனா நீ என்னவா இருக்கணும்? அன்பனாக அன்பர் என்பவர்க்கேன்னு ஒரு கம்மா போட்டிருப்பாரு அந்த இடத்துல. அது மாதிரி அன்புடையராக இருக்கக்கூடிய நமக்கு சிவபெருமானுடைய கண் என்ன பண்ணோம்? கருணை முகில், கருமுகில் கண் நம்மை காக்கும். கவனிங்க, கருமுகில் கண்ணு நம்ம போற்றி செய்யணும்னா என்ன தெரியுமா தெரியணும்? நம்ம குற்றம்லாம் குறையுதுன்னு நினைக்கிறப்போ, சிவபெருமான பார்க்கும்போது என் குற்றம்லாம் சுக்கு சுக்கா உடையுதுன்னு அந்த உணர்வு ஏற்பட்டதுன்னா கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி, அது உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி எப்படி வேலை செய்யும்னா, பெருமானே உன்னை பார்க்கும் போது என் குற்றம் எல்லாம் நீங்குது. என்ன குற்றம்? கோவப்படுறது, காம குரோத லோப மோக மத மாச்சரி என்ற 6 வகை குற்றங்களும் அவனை பார்க்கும் போது சுக்கு சுக்கா உடையுது அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தி கொள்வதுதான் கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி என்று சொல்லி எல்லாரும் அன்னை பராசக்தியினுடைய அந்த திருவருள் கருணையை பெற்று சிவபெருமான், அன்னை பராசக்தி சிவபெருமானும் வேற வேற இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, 2 பேரும் வேற வேற இல்லை. அவனுடைய கருணை வந்தா அவ பொண்ணு, அவனுடைய அருள் வந்தா அவன் ஆணு. அப்படித்தானே தவிர அவனுக்கு ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. அவன் தாயா, இப்போ நீங்க போய் படுக்கிறப்போ மடியில போட்டுக்கிட்டு தாலாட்டு வாரி போடுறது, ஏதாவது ஒரு பாட்டு தாலாட்டு உங்களுக்காக பாடுவான். தாலாட்டு பாட்டி உங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்காக காத்திருக்கான் பெருமான். அப்படிப்பட்ட பெருமானுடைய தாயை போற்றுவோம். கருமுகில் ஆகிய
கண்ணே போற்றி என்று சொல்லி பெருமானுடைய உலகத்தை பிரபஞ்சத்தை வேற விதமா பாருங்க. சிவபெருமானை தவிர வேறு ஒரு பொருள் உயர்ந்தது என்று, அது நம்ம வீட்டுக்காரரா இருந்தாலும் சரி, வீட்டு அம்மாவா இருக்கட்டும், அவங்களுக்கு மரியாதை உண்டு, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை உண்டு. ஆனா எங்க அப்பா மாதிரி எங்க அப்பா அளவுக்கு யாரும் கிடையாது. சொல்லுவோமா இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, ஏய் நீ யாராவனா இருடா, எங்க அப்பா எங்க ஆள் தூசி கொரியாடாது. எல்லா பொம்பளை பிள்ளைங்க தானே சொல்லுவாங்க வீட்டுக்காரரை பார்த்து, நீ யாராவனா இருடா, டேய் நீ யாராவனா இரு, எங்க அப்பா மாதிரி வர முடியுமா தெரியுமா உனக்கு? அப்பா எப்படிப்பட்டவரானாலும் அந்த பிள்ளைக்கு பிடிக்கும் அது மாதிரி. ஆனா உண்மை எதுன்னா நம்ம அப்பா சிவபெருமான் தான். பெயர்பட்ட சிவபெருமான சமமா கூட வேற யாரையும் நினைச்சிடாதீங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். சமமா கூட இவனுக்கு சமமா இவருக்கு நம்ம அப்பாவுக்கு சமமா யாரையும் நினைக்கலாமா? நினைக்கூடாது இல்லையா? அதனால நினைச்சிடாதீங்க, அவன் தான் உயர்ந்தவன் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் பணிந்து வணங்குகின்ற கருமுகில் ஆகிய கண்ணே பற்றி. அவன் கண்ணை பாக்குறப்பெல்லாம் மின்னல் வெட்டணும், அவன் கண்ணை பாக்குறப்பெல்லாம் முகில் கொட்டணும், அருள்மலை கொட்டணும். நம்ம சின்மகி பாடின முத்தமலை சாங்குக்கு போலாம் நம்ம அருள்மலை சாங்கு தான் நமக்கு இனிமே ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்கின்ற யாரும் போயிட வேணாம், 2 நிமிடத்தில் நிறைவு செய்யறோம். அதனால அடியார்கள் இருந்து போகலாம். அம்மா நிறைவு செய்யுங்க. அம்மா பிரேமாமா அவர்களை அடியேன் அழைக்கின்றேன். யாரும் போயிட வேணாம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அடியார்த்தருடைய தாமரை மனமொழிமைகளால் வணங்குகிறேன். சிவாய. நன்றிங்க சுவாமி. புதிய அடியார்களுக்கு செய்தி என்னன்னா, என்னடா இங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க சாமி பாடுறப்ப ஆனந்த டான்ஸ் ஆடுறான்னு நினைச்சா கண்டிப்பா அது டான்ஸ் தான். ஏன்னா சிவபெருமானுக்காக நாம் ஆடணும். கூத்தாடேன் மெழுகேன் பூமாலை புனைந்தேத்தேன் அப்படின்னா சிவபெருமானுக்காக ஆடணும். பெரிய பரதநாட்டியம் நமக்கு ஆட, நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி ஆட தெரியும், அதெல்லாம் ஆட தெரியும். சும்மா ஒரு ஸ்டெப்பு சாமிக்காக சாமி பாட்டு பாடும்போது ஒரு சின்னதா உடல் அசைவோட அதை ஆடுதலாக நினைத்துக் கொள்வதனால அவனுக்காக நாம ஆடி இருப்போம்னு நினைக்கிறோம். நம்ம ஆட்டி வைக்கிறான்ல பெருமான், அவனுக்காக நாமளும் ஆடுறோம் அப்படிங்கிறது நம்ம அடியார்கள் கண்டிப்பா ஆடணும். அதனால புதிய வந்த அடியார்கள் என்னன்னா ஓவரா டான்ஸ் ஆடுறாங்கன்னு நினைக்க வேணாம். உண்மையிலேயே அதுதான் டான்ஸ். கண்டிப்பா ஆடணும். வாய்ப்பு இருந்தா நீங்களும் வீட்டுல அட்லீஸ்ட் நீங்க முடிக்கிறப்போ நீங்க உங்களுடைய இது முடிக்கிறப்போ சின்னதா ஒரு சின்ன ஒரு டான்ஸ் போட்டுட்டு பெருமான்ட்ட நிறைவு செய்யுங்கன்றது என்னுடைய வார்த்தை. அதையும் சொல்லி சரி. இப்போ புதிய அடியார்கள் யாராவது இருந்தா அவங்க இந்த இன்றைய அமர்வு பற்றிய கருத்துக்களை நீங்க பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடிகள் தான், அதுக்கு மேல நீங்க எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அடியன் குறுக்கிடுவேன். அதனால புதிய அடியார்கள் எவரேனும் ஏதாவது பேசணும்னா பேசலாம். உங்களுக்கான வாய்ப்பு இது. 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒருத்தர் புதிய அடியாரா இருக்கலாம். யாராவது பேசுறீங்களா? புதிய அடியார்கள் எவரேனும் வந்திருக்கீங்களா சுவாமி? ஐயா. ஆமா அம்மா பேசலாம். வெண்ணிலா அம்மா பேசுங்க சுவாமி. மகிழ்ச்சி நமச்சிவாய சுவாமி. ஐயா, நான் இப்ப 2வது அமர்வாதான் ஐயா உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த குழுவுக்கே நான் புதுசா வேற வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய பேச தெரியாது, இருந்தாலும் எனக்கு நீங்க கேட்டதுக்கு என்னங்க ஒரு 2 வார்த்தை பேசுறேன் ஐயா. இந்த உலகம் ரொம்ப பறந்து விரிஞ்சு இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் மட்டும்தான் நமக்கு கண்ணு தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். அது போல இந்த ஒரு வரியில இருக்கிற கருத்து நீங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா விளக்கி இருக்கிறீங்க. ஆனா உட்கார்ந்த இடத்துல இந்த உலகத்தை பார்த்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சதுங்க ஐயா. சொக்கநாதா அடியன் செய்த தவம் வெண்ணிலாமா. இதுக்கு மேல என்ன பேசுற சாமி? அருமை அருமை. எங்க இருந்து வரீங்க சுவாமி? நாங்க தருமபுரி மாவட்டம் அன்னசாகரன்ற ஊர்ல இருக்கிறோங்க ஐயா. ஆக சொக்கநாதா, தருமபுரி மாவட்டம். அம்மா அடியன் இருகரம் கூப்பி உங்களை வரவேற்கிறேன் ஐயா. நான் தாங்க ஐயா அறிமுகப்படுத்தி வச்சேன். அன்னசாகரன்ற ஊர்ல தாங்க ஐயா பெருமாள் சாமிக்கு திருநீர் போட்டிருக்காங்கன்னு ஒரு நாள் சொன்னங்க ஐயா. நானு எப்பவுமே திருநீர் தாங்க ஐயா அந்த ஊர்ல. சொக்கநாதா அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. வெண்ணிலா அம்மா, உங்களை பார்த்தது நாங்க செஞ்ச தவம்.
நீங்க பேசினதும் நாங்க செஞ்ச தவமா நினைக்கிறோம். வாய்ப்பு இருக்கும்போது எழுந்தரணும் சாமி. அது அடியனுடைய விண்ணப்பம், திருவடிக்கு விண்ணப்பம். ரொம்ப மகிழ்ச்சி. இனிமேல் வருவாங்க ஐயா, இனிமேல் எல்லா அமர்வுக்கும் வருவாங்க ஐயா. சொல்லிருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க சாமி. நன்றி நன்றிங்க அம்மா. ஐயா சண்முகநாதன் வராம இருக்கான்னு பாருங்க. சண்முகநாதன் அம்மா இருக்காங்களா? சண்முகநாதன் அம்மா அம்மா சுவாமி இருக்கீங்களா சுவாமி? அம்மா இருக்காங்க. ராதிகாந்த் ஐடியில ஒரு அம்மா இருக்காங்க சுவாமி. அம்மா பேசுங்க. அவங்கள பேசுறாங்க. அம்மா பேசுங்க சுவாமி, பேசுங்க அம்மா. திருவடி வணக்கம். யாரு? திருவடி வணக்கம். ராதிகான்றதுல ஐடியில இருந்து பேசலாமா? பேசலாங்கம்மா, கண்டிப்பா பேசலாம். சொல்லுங்கம்மா. நான் இன்னைக்குதான் இந்த அமர்வுக்கு வந்தேன். இன்னைக்குதான் இந்த குரூப்ல இந்த மெசேஜ் பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுவோம், என்னதான் இருக்கு திருவாசகத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுக்காக தான் சேர்ந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த விளக்கம் சிவனோட பிள்ளைகள் யாரு, சிவன் யாரு அப்படின்ற அந்த இதுக்கு சொன்ன நான்ற வார்த்தைய சொல்றதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட விளக்கங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது இனிமே அந்த இதை மாத்தவே முடியாது யாரு என்னன்னு. அது ரொம்ப ரொம்ப அந்த விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எத்தனையோ கிளாஸ் போறோம், எத்தனையோ இதுல கலந்துக்கிறோம், கேட்ட உடனே மறந்து போயிரும். என்ன எதுக்காக இந்த விளக்கம் சொன்னாங்க, எதுக்கு இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்க அப்படின்றது மறந்துடும். ஆனா இந்த இது மறக்கவே மறக்காது. அவர் வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் வர்றாரு அம்மாவா அப்படின்றது மறக்கவே மறக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விளக்கம். எங்கள் திருவடியை போற்றுகின்றேன் சுவாமி. அடியன் செய்த பெரும் தவம். அம்மா வந்தது, அம்மா பேசுனது இன்னுமே மகிழ்ச்சி. வாய்ப்பு இருக்கும்போது தொடர்ந்து வாருங்கள் சுவாமி. அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றிங்க சுவாமி. சண்முக அம்மா நீங்க பேசுறீங்களா அம்மா? வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கலாம். அம்மா சொல்றான். சண்முக அம்மா நீங்க அன்மியூட் பண்ணலாம் சுவாமி. வாய்ப்பு இருக்கு. சண்முகநாதவேல் ஐயாவா அவங்க? இல்லைங்க, சண்முகநாத வள்ளி அம்மா அவர்கள். நீங்க பேசலாம், வாய்ப்பு இருக்குங்களா சுவாமி? அவங்களுக்கு தெரியுமா? அன்மியூட் பண்ணி பேச தெரியுமா அம்மாவுக்கு? தெரியுங்க அவங்களுக்கு. பாருங்க வர்றாங்க அம்மா வர்றாங்க. மகிழ்ச்சி. இன்னும் அம்மா வரட்டும், அவங்க பேசுறது இன்னும் ஒரு புதிய பழைய அடியார்கள் ஒருவர் மட்டும் எவரேனும் காமாட்சி முருகன் ஒருத்தன் வந்திருக்காங்க. காமாட்சின்னு ஒரு அடியார் வந்திருக்காங்க. புது அடியார்களே வந்து ரொம்ப சிறப்பா பேசுறாங்க ஐயா. நாங்களாம் ததியனுத்தம் போட்டோம் புதுசா வரும்போது சொல்றதுக்கு. இப்ப வந்துடுறவங்க எல்லாம் என்ன அழகா பேசுறாங்க, ரொம்ப சிறப்பா பேசுறாங்க. நன்றி நன்றி. முருகன் ஐயா பேசுங்க. முருகன் ஐயா சுவாமி ஏதோ பேச வந்தாங்க. முருகன் ஐயா ஏதோ சொல்ல வரீங்களா சுவாமி? எனக்கு பேச வராது, வேண்டாம். சரிங்க. நல்லது. ஓகே, சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இப்போ எல்லா அடியார்களுக்கும் ஒரு செய்தி. ஐயோ எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பிரேமாமா தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வாய்ஸ் நோட் கொடுக்கலாம். நம்மளுடைய குடும்பம் தெரிஞ்சா குடும்பத்தை உங்க வாய்ஸ் நோட் போடலாம். அடியன் கேட்கறதுக்கு காத்திருக்கேன். நீ எவ்வளவு நேரம் பேசினாலும் அது கேட்டு அதுக்கு பதில் சொல்வதற்கும் அடியன் காத்திருக்கேன்னு சொல்றேன். அடியன் வந்து இந்த கோவை வருகின்ற அந்த பயணம் ஒரு சில காரணங்களால, ஒரு சொந்த காரணங்களால அது கொஞ்சம் தடையாயிடுச்சு, மன்னிக்கணும். அது அம்மா கிட்ட சொல்றதுக்கு அடியனுக்கு கொஞ்சம் முடியல. அதனால அடியாருக்கு பொறுத்தரணும். அதனால அடியன் வந்து மற்றொரு சமயத்துல அவங்க எல்லாரையும் நேர்ல வந்து திருவடி வீழ்ந்து வணங்குறது காத்திருக்கேன்னு சொல்லி உங்க ஏன்னா இந்த ஷார்ட் லீவ்ல என்னால வெளியே பெருசா பண்ண முடியல. அதனால பெரிய லீவ்ல கண்டிப்பா உங்க திருவடியை தண்ணி மேல சூட்டாம அடியன் இருப்பது அடியனுக்கு அழகே இல்லை. அதனால அம்மா அத்தனை திருவடிக்கும் வந்துடுறேன்னு சொல்லி ராஜபாளைய அடியார்களும் அடியார் போட்டு நான் வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவன் டிஸ்சார்ஜே ஆயிட்டாரு. அது இன்னைக்கு போய் அவங்க போய் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தோம். அது கொஞ்சம் அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணோம். ஏதாவது முயற்சி பண்றேன். திருப்பின்னு ஓடியாந்து காலையில இருந்துச்சா ஒரு 2 மணி நேரத்துல ஓடியாந்துருந்தாலே ஓடி வந்து விழுந்துட்டு வர முடிஞ்சாலும் வந்துடுறேன். அவரே வர முடியாம போனாலும் அதை பொறுத்தரணும். உங்க எல்லாருடைய திருவடியும் நான் வார்த்தைக்காக சொல்லல, ஒவ்வொரு பேருடைய திருவடியும் அடியனுடைய சன்னி மேல சூட்டி கொண்டுதான் இருக்கேன். அது எப்படி பெருமான் வந்து தனித்தனியா எல்லாருக்கும் தாயா இருக்கானோ அது மாதிரி அடியன் தனித்தனியா உங்க எல்லாருக்கும் தொண்டனாவே இருக்கேன். உங்க தனித்தனியா உங்க எல்லாருடைய திருவடியும் சூடுகின்ற தொண்டன் தான் அடியன் என்று சொல்லி உங்கள் எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்கின்றேன் சுவாமி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, புக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க,
வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். அம்மா சண்முகம்மா பேசுங்க சுவாமி. அம்மா பேசுங்க சண்முகம்மா. அம்மா ஐயா நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சரி 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 எனக்கு அது தெரியல சரியா, அதுதான் தெரிய மாட்டேங்குது. சரிங்கம்மா, ஒண்ணும் இல்ல, நல்லதுங்க சுவாமி. வாய்ப்பு எடுக்கும் போது கண்டிப்பா எழுந்து வரலுங்க அம்மா. அடியன் தவம் செஞ்சு காத்துருவீங்க எல்லாரையும் பார்ப்பதற்கு. எனக்கு மனசு நிறைவா இருக்குங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க சுவாமி. அம்மா சிற்றம்பலம். திருவடி வணக்கம். அடியனுக்கு திருவடியை மனம் மேன்முறையில் சாந்தி அம்மா தான் எனக்கு தகவல் சொன்னாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றிங்க சுவாமி. அம்மாவோட திருவடியும் வணங்கிக்கிறாங்க அம்மா. சிவாய நம சிவாய நம. ரொம்ப நன்றிங்க சுவாமி. அத்தனை